ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கை சார், எஸ் சார். இது எத்தனோ நாளோட தவம் எனக்கு. இது வந்து இன்னைக்கு ஜூன் 29, 2025. அந்த ரஜினி ஒரு படத்துல அண்ணாமலையில சொல்லுவாரு, இந்த நாள் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு. இந்த நாள் என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது. அண்ட் இது இது என்னைக்கு நடக்கணும்னு கடவுள் நான் உங்களை ரொம்ப நாளா தொல்லை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும். பட் இன்னைக்கு அமையணுன்றதுக்கான விஷயங்கள் வரும்பொழுது அதை நான் இன்னைக்கு நான் வந்து உங்களை முதல்ல கையை கும்பிடுறேன். இன்னைக்கும் நான் இன்னைக்கு முழு நாளையும் கும்பிட போறேன். எனக்கு இன்னும் எனக்கு விடியவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா விடியாம இருக்கிறதே நல்லா இருக்கும் போல இருக்கு எனக்கு. ஏன்னா ஸோ தேங்க்ஸ் லாட் சார். ஏன்னா நான் உங்க பாட்டுக்கள் உங்களெல்லாம் பேசி பேசி தான் இன்னும் கடல் மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. நாங்க ஒரு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பக்கெட்டை எடுத்து பேசிட்டு இருக்கோம். நீங்க உங்க கூட நீங்க அப்படி பண்றீங்க. நான் வந்து என்னன்னா, நீங்க பண்றதெல்லாம் போட்டு நீங்க அதுல எதாவது ரசிச்சிருக்கீங்க, என்னென்ன பாட்டு, என்னென்ன நுணுக்கங்கள் நாங்க தெரியாம அப்படியே ஃப்ளூக்ல வந்தாலும் நீங்க வந்து அதை எடுத்து தனியா வர பேசுறீங்க. அதெல்லாம் நினைச்சு பார்ப்பேன். இதெல்லாம் நம்ம சாதாரண போட்டோம், இந்த சாதாரணமானதான் எழுதணும். அது வந்து இதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் எடுத்து காட்டுறீங்க. நீங்க கேட்டு நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல சார், இது நான் ஒரு இதை இந்த 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 வருஷத்தை ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா அம்மாவோட 80th ஃபங்க்ஷனுக்கு தான் நான் வந்தேன். அதான் சொன்னேன். ஸோ அதில் நீ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கடான்னு எங்கள் வீட்லேயே சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அவரை பற்றிலாம் பேசுகிறேன், அவரை பாப்பா நீ நினச்சி பார்த்தியா, போய் பார்த்துட்டு வந்திருக்க பாரு அப்படின்னாரு. ஸோ உண்மையான விஷயம் சார் அது. ஸோ தேங்க்ஸ் லாட். ஸோ இப்போ சார், இப்போ நான் ஆரம்பிக்கும்போது நீங்கள் வந்து கொட்டி வச்சிருக்கீங்க முதல்ல, ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லிரிக்ஸு, அப்புறம் மியூசிக் கம்போசிஷன், டைரக்ஷன், டிவியில் ஆர்டிஸ்ட்டு, ஷோவு, நீங்கள் பண்ணாத விஷயமே இல்லை. அதனால் ஒரு கிட்டத்தட்ட 100 நாள் பண்ண வேண்டிய ஒரு இன்டர்வியூவை நான் 1 மணி நேரத்தில் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் நீ இதை விட்டுட்டேன்னு என்னை திட்ட தான் போகிறாங்க. பட் பரவாயில்ல, என்னால் முடிஞ்சது. கண்டிப்பா. ஆமா. ஐயோ, நீங்க எங்க ஊருக்கு வரதான் போறீங்க, நான் கூட்டிட்டு வரதான் போறேன். சோ அது அமையதான் போகுது. கண்டிப்பா 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 கண்டிப்பா. சோ ஒரு மியூசிக் அண்ட் லிரிக்ஸ், அதுல ஒரு சில क्वेश्चंस ஆரம்பிக்கிறேன் சார். அப்படியே கொஞ்சம் போலாம் என்னால. ஓகே எப்படி வேணாலும் சார். ஃபர்ஸ்ட், எத்தனையோ பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதி தள்ளி இருக்கீங்க. பட் எல்லா பாட்டோட லிரிக்ஸும் ராஜா சார் மியூசிக் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். பட் இன்னைக்கும் உங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவு தந்த சாங் லிரிக்ஸ்னா எந்த சாங்கை நீங்க நினைவுபடுத்தி சொல்லுங்க. பரவாயில்ல, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. சும்மா ரேண்டமா ஒன்னா ரெண்டா சார் சொல்றதுக்கு. தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலர் என்று வந்தது. நைஸ். ஆமா, இது வந்து என்ன கர்ப்பமா இருக்கக்கூடிய படம். தான் வாந்தி எடுத்துட்டு இருக்கா, போய் பாக்குறான். பார்த்தோன்னா ஓ அப்படியான்றத பாடுற பாட்டு. முத்துக்கள் கட்டிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் என் பக்கம் வரும். வித்துக்கள் கட்டிய முத்துச்சரம், நான் பக்கம் வர பொன்முத்தம் தரும். ஒரு முத்துத்தான் உடைபட்டுத்தான் பூவாய் மாறும் என்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்குரிய வார்த்தைகள்ல இது வந்து எவ்வளவு நேரத்துல நான் ஒரு 5 நிமிஷத்துல இந்த பாட்டு எழுதிட்டேன். 5 நிமிஷத்துல இவ்வளவு கருத்துக்கள் வருதுன்னா என்ன நானே அதிசயப்பட்டுக்கிறேன். இவ்வளவு ஃபாஸ்டா வருது, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறைய இருக்கு சார் அனுபவங்கள். நிறைய இருக்கு. நிறைய இருக்கு சொல்லணும்னா. நான் இதை ஏன் இப்படி கேட்குறேன்னா, இப்போ எனக்கு தெரியும் லைவ்ல வந்து இப்போ நம்ம பேசும்பொழுது டக்குன்னு கோடிக்கு எக்கச்சக்கமா எழுதி வச்சிருக்கீங்க. பட் இதெல்லாம் வந்து நாளைக்கு நான் எனக்காக எழுதின்றது. உங்களை இன்னைக்கு நான் கேட்கறேன்றதை விட நாளைக்கு நான் திருப்பி உங்களை வந்து தனியா இந்த லிஸ்ட், இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு அனுப்ப போறேன். இப்போ நான் கேட்குற கொஸ்டின்லாம் உங்களுக்கு அனுப்ப போறேன். எனக்கு நீங்க எழுதி வச்ச உங்களோட இப்போ டக்குன்னு ஒரு பாட்டு சொல்றீங்கல்ல, 100 பாட்டை பத்தி சொல்லுங்க. அந்த 100 பாட்டை பத்தி நான் பேசி ஆகணும். நீங்க உங்களுக்கு உங்க மனசை தொட்ட பாட்டுகள்னு நான் 100 பாட்டு சொல்லணும். நீங்க 1000 பாட்டு சொல்லணும், நான் பேச தயாரா அதுக்கு. அதனாலதான் கேட்கிறேன். அப்படி ஆமா, குட். ஓகே. அப்புறம் நீங்க சொல்லியிருக்கீங்க சார், ராஜா சார் டியூன் செஞ்ச முதல் சாங்கே நான் எழுதின லிரிக்ஸ் தான், ஓகேவா? அப்படி சின்ன வயசுலயே நாம சினிமாவுக்கு போனா நான் தான் லிரிக்ஸு, நீ தான் கம்போசிஷன், அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல ஆம்பிஷன் இருக்கும் இல்லையா? அப்படிலாம் பேசிருக்கீங்களா? நாங்க எங்க ஊர்ல டென்ட் குட்டா இருக்கோம். அதுல வந்து படம் பார்க்க போவோம். படம் பார்க்க போனா அப்பவே நாங்க வந்து இளையராஜா மியூசிக் பண்றது போல நான் சாங்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருப்பேன்.
அப்ப அவருக்கு வந்து பாட்டு டியூன் பண்றதுக்கு பாட்டு கிடைக்காது. என்னோட சாங்ஸ் எடுத்து தான் டியூன் பண்ணுவாரு. நானும் அப்படியே இதா இருப்போம். படத்துல வந்து இசை எம்.எஸ். ராமமூர்த்தி, பாடல் கண்ணதாசன் வருது இல்லையா? இந்த மாரி ம். இடத்துல நம்ம வந்தா பேர் வந்தா எப்படி இருக்கும்ன்ற மாரி ட்ரீம்ல அப்படி உட்கார்ந்து தான் படத்த பார்ப்போம். பார்க்கும்போது அது நிறைவேறலைங்கும்போது அதுக்கான எய்ம வந்து கடவுள் எங்களுக்கு ஏத்தி விட்டுருக்காரு. பின்னால போங்கடா, 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 ம். போங்கடா. அதனால புடிச்சு ம். தள்ளினதுனால ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து சிட்டிக்கு ஓடி வந்து பல டிராமாக்கள் வாச்சு, பல கச்சேரிகள் வாச்சு, பல பல பேரோட தொடர்புனால நாங்க எங்களுடைய எய்ம விடாம, இதுல தான் வரணும் அப்படிங்கிற எப்படி ம். எய்ம் இருந்ததோ, அந்த எய்ம விடாம நாங்க முயற்சி பண்ணதுனால, எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்த சரியா யூஸ் பண்ணிட்டோம். அதனால நாங்க வந்திருக்கோங்கிறது தான் உண்மையான கதை. நைஸ், ஷார்ட்டா. நைஸ், நைஸ், நைஸ். ஸோ இப்போ நீங்க சர்வசாதாரணமா இந்தா வாங்கிக்கோன்னு நீங்க டியூன்ஸு சொல்ல சொல்ல உடனே எத்தனையோ சாங்ஸ் நெறைய இருக்கும். அதுல உங்களுக்கே வியக்க வச்ச சாங். அதாவது இந்த சாங் ரொம்ப ரொம்ப டஃப்பான சாங்கு. ஆனா அதுக்கு ஆ. நான் எப்படி இவ்வளோ சீக்கிரம் எழுதுனேன்னு அதுவும் ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அது இப்போ இப்போ உங்களுக்கு டக்குன்னு ஆமா. வரலனாலும் பரவால்ல. நான் இத கேள்வியா கேட்கிறேன். பின்னாடி எப்போனாலும் இல்ல, நீங்க இல்ல. அத யோசிச்சு வச்சு இல்ல. அண்ணன் வந்து இப்போ ஒரு மேடையில சொன்னாங்க. நான் போட்டதுல ரொம்ப லென்த்தான பல்லவி எதுன்னு சொன்னா, தத்தரதை தரதை தரதா திரதத்தரதா திரதத்தரதா ஆ. திரதத்தரதத்தர தரதா தரத தரதா ம். திரதத்தரதா ஐயோ! தரதா 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 இவ்வளவு பெரிய பல்லவி போட்டேன். என்னடா எழுதுனேன் அப்படின்னாரு ஸ்டேஜ்ல. நான் உடனே தம் தனனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பலபாவம் வரும், அகில் சந்தன மல்லிகை வாசம் வரும், மணமாலை வரும், சுபவேளை வரும், மணநாள் திருநாள் புதுநாள் உன்னை அழைத்தது, தம் தனனம் தன் இப்படி எழுதினேன். சரணமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆரம்பத்துல இருந்து ம். கடைசி வரைக்கும் ஒரே வார்த்தையில வர்ற மாதிரி தான் வார்த்தைகள் இருக்கும். அதே மாதிரி ச வாவ்! சந்தங்கள் கடுமையா வந்துச்சுன்னு சொன்னா, அந்த சாங் அண்ணன் எனக்கு குடுத்துருவாரு. நைஸ், தரணா நைஸ், நைஸ். தன தரணா தர தரணா தரணா சிறுபொன்முனி அசையும் பாட்டு இருக்குங்க. ஆமா. அதுவும் இதே யாஹ்! மாரி கடுமையான சந்தம் கடுமையான சந்தம். அப்படி பாடல்கள எனக்கு தேர்ந்தெடுத்து குடுக்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கும். உள்ளூர. பரவால்ல. ம். இந்த பாட்டுலாம் குடுக்குறாரு அப்படிங்கிற மாரி நமக்கு சந்தோஷமா இருக்கும். அது மாரி பல பல டெஸ்ட் எங்களுக்குள்ளயே டெஸ்ட் நடக்கும். அந்த மாரி பல பல கரெக்ட்டு. பல விஷயங்கள் நடந்திருக்கு. பல விஷயங்கள். ரொம்ப அற்புதமான நைஸ், நைஸ், விஷயங்கள் நைஸ். எல்லாமே. ஆமா. ஆ, எனக்கு ஆ. அப்புறம் இந்த இது "என் இனிய பொன்னிலாவேல" அத நீங்க நான் அந்த ஒரு வீடியோவாவே ஆமா. பண்ணேன் நானு. பட் அது உங்க வாயால ஆ, நம்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும் பொழுது, இப்போ அதுல ஆ, சார் நீங்க எழுதுறது ஒரு ஒரு கால் ஷீட்ன்னு ஒர்க் பண்றீங்க. காத்தாலக்குள்ள, மத்தியானத்துக்குள்ள ஆ. ஒரு பாட்ட முடிச்சுடுறீங்க. அது என்ன லிரிக்ஸ் ஆமாமா. வருதோ, என்ன டியூன் வருதோ, அது வந்து இப்ப இப்ப நாங்க கொண்டாடுறோம். அதெல்லாம் ஓகே. பட் அந்த நேரத்துல ஆமா. உங்களுக்கு என்ன வருதோ அதான். அத பண்றீங்க. அத தாண்டி சில ஆமாமா. விஷயங்கள்லாம் பண்றீங்க பாருங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிரிக்ஸ் கூட எழுதிடலாம். இப்ப அந்த ஆ. பாட்டுல என் தரர ரத்தர அப்படி அந்த அந்த இடத்துல அப்படியே உற்று லிரிக் எழுதாதன்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணிலாம் சிலதெல்லாம் பண்றீங்க பாருங்க. அது எனக்கு பயங்கர ஆச்சரியமான ஆமாமாமாமா. விஷயம். இல்ல ஆனா அது அதுதான் அந்த அண்ணனுடைய பாட்டுக்கே அந்த அழகு. சார். ஆமாமா. ஆமாமா. அது அது கரெக்ட்டா அவர் புடிச்சாரு. அந்த பாட்டுல எல்லாம் ரிதம் கிட்டார் வாசிச்சது நான் தான். பின்னால பேக்கிங்ல இருக்கக்கூடிய சிங்கு சக்கு சாக், வாவ்! சிங்கு சாக், சிச்சாங், ஜிங்கு ம். ஜிங்கு ஜிங்கு சாக், இந்த வாசிச்சது நான் தான். இந்த பாட்டு எழுதும்போது வாவ்! பாலு மகேந்திரா வந்து முதல் நாள்ல வந்து கம்போஸ் பண்ணும்போதே என்ட்ட சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு லவ் ம். சாங் சார். அவன் கிட்டார் வச்சுட்டு அந்த பொண்ணுட்ட பாடுறான். அப்படிங்கிற மாரி ரைட். வேணும்னு சொல்லிட்டாரு. ரெக்கார்டிங் ம். அன்னைக்கு பாலு மகேந்திரா வரல. நாங்க ஜெமினி ம். ஸ்டுடியோல எடுத்துட்டு இருக்கோம். இது ரெக்கார்டிங்க. அப்ப ம். பாலு மகேந்திரா வரல. டைரக்டர்ட்ட காட்டியா லிரிக்ஸ்ன்னு அண்ணன் கேட்கிறாரு. இல்ல, இல்ல அவரு வரல. இது ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பண்ணிட்டோம் வாட்ச. இந்த பாட்டு முடிஞ்சு நாங்க வந்து ஸ்டுடியோல போட்டு கேக்குறோம் ஃபுல் சாங்கும். பாலு மகேந்திராவும், ஷோபாவும் கல்யாண மாலையோட ஸ்டுடியோக்குள்ள வந்து இறங்குறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து இறங்குறாங்க. ம். அதுலதான் இருக்க க கை க க கண்ணோடு கூடும் நெருதல் நேரல கண்ணீரில் ஆடும் கை ம். சேரும் காலம் அதை நீ காண வேண்டும் இதுதானே என் ஆசைகள் அன்பே. எங்கே? ஆமாமா. அப்படி வாவ்! வரும். அதுல நிஜமா ஒவ்வொன்னும் ஒரு வித்தியாசமா பண்ணணுங்கிறதுக்காக அண்ணன் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு வார்த்தைகள் வாவ்! எழுதும்போது அது அப்படி வித்தியாசமா வந்துருது. அவ்வளவுதான். அந்த டியூன் அப்படி இல்லன்னா நம்ம எழுத முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் பாடல்களுக்கு டியூன் பண்றதில்ல அவரு. டியூன் போட்டு தான் ம். அதுக்கு பாட்டு எழுத வைப்பாரு. பாடல்களுக்கு டியூன் பண்ணது அந்த காலத்துல உண்டு. பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற மாரி ஆமாமா. இருக்கு. பட் இப்ப இந்த இப்ப பாட்டுக்கு இப்ப இப்ப ஆ. சாரி, சாரி. இல்ல, இல்ல. இந்த சொல்லுங்க, பாட்டுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. யேசுதாஸ் சார் எப்படி செலக்ட் பண்ணீங்க சார்? ரொம்ப ஒரு ஒரு டிஃபரண்டான டைப் ஆஃப் சாங் அது அவருக்கு, அந்த நேரத்துல. அது அண்ணன் ஏதோ வித்தியாசம். அதெல்லாம் அண்ணன் முடிவு தான். அதாவது ஸ்கிரிப்ட் எழுதும்போது வாவ்! மேல பாடுறவங்க ம். பேர்ல வந்து ஜேசுதாஸ்ன்னு போட்டுருவாரு. அப்ப அசிஸ்டன்ட் ஜேசுதாஸ் கூப்பிடணும். எதுக்கு போட்டான்னு நம்ம ம். கேட்க முடியாது.
ஆமா. அவருடைய மைண்ட்ல தோணும் போது இவர் பாடினா நல்லா இருக்கும்னு அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் ஒரு இசை ஞானின்னு சொல்றதுக்கு அர்த்தம். இவர் பாடினா அது சீரியஸா? நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு அவர் கரெக்டா செலக்ட் பண்ணி கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது பிரமாதமான விஷயம். அது அவ்வளவு கரெக்ட். அற்புதமா இருக்கும். அது அடில பின்னிடுவாரு சூப்பரா. ஆமாமா. அது மாதிரி ஏன்னா ஜெயசுதாஸ் நீங்க சொல்ற ரொம்ப விஷயம் ரொம்ப அவ்வளோ கரெக்ட். ஏன்னா இப்போ நாங்க வந்து எஸ்பிபி சார் தான் எனக்கு தெய்வம் மாதிரி. பட் அந்த பாட்டை எஸ்பிபி சார் வச்சு கூட என்னால யோசிக்க முடியல. அந்த மாதிரி மாத்தி விட்டுறாரு. நம்மள மைண்ட் ஏதோ ப்ளே பண்ணிடுறாரு ராஜா சார். நான் தனியா பாடி கேட்டிருக்கேன் பாலுட்ட உட்காந்து இந்த பாட்டை நீ ட்ரை பண்ண என்ன பண்றான் என்ன நீ பண்ற எப்பம் எல்லாம் வேண்டும் சும்மா விளையாட்டுக்கு கிண்டலா பாடுறான்னு சொல்ற மாதிரி அப்படின்னு. ஆனா நல்ல பாட்டுகள் வரும்போது நல்லா பாராட்டுவோம். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுடா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுவோம். நாங்களாம் போட வாட நண்பர்கள் இல்லையா? அவரை இழந்தது ரொம்ப பெரிய வருத்தம் சார். ரொம்ப பெரிய வருத்தம். அவரை இழந்தது வந்து ரொம்ப பெரிய வருத்தம். ரொம்ப பெரிய நஷ்டம் திரை இசை உலகத்துக்கு. இப்ப பாருங்க நேம் சொல்லிக்கிற மாதிரி சிங்கர்ஸ் யாருமே இல்லை. யாரும் பேரை சொல்லி நீங்க பாட்டை சொல்லவே முடியாது. அவருடைய தான் கண்டிப்பாய் போயிட்டே தான் கேட்கறது. அந்த மாதிரி ஒரு அருமையான அதான் பாலு சாரை தான் நான் என்னோட கேள்வியில கடைசி கேள்வியா வச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் எப்பயுமே மனசுல நிக்கிற எந்த விஷயம் நடந்தாலும் பாலு சார்ல தான் முடிப்பேன் ஆரம்பிப்பேன். பட் அந்த கேள்வி தனியா வச்சிருக்கேன் நான் அவருக்காகவே. இப்போ சாங்குக்கு சில டைம் பல்லவி லிரிக்ஸ் சரியா வந்து ஒரு டைம் விழாது. சரி பல்லவி வேண்டாம் நம்ம சரணம் போயிடலாம். அப்புறம் அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒர்க் பண்ண ஸ்டைலும் இருக்கா? அந்த மாதிரி இருக்கா? இல்ல சார் பல்லவி முதல்ல ஃபிக்ஸ் பண்ணா அதை ஒட்டி சரணம் வர்றது சரியா இருக்கும். இல்ல பிள்ளைங்க முடிக்கிறாங்களே இப்ப சில டைம் சரணம் பல்லவி வரல நான் சரணம் போறேன் திருப்பி வந்து எழுதுறேன்லாம் சொல்றாங்க. அது கேக்குறேன். இப்ப கட் அண்ட் பேஸ்ட் கால்களை வந்துட்டீங்க நீங்க. ஆமா சரணத்தை அதுலயுமே பல்லவி வரலன்றாங்க. அதுக்கு என்ன பண்றது? இப்ப உள்ள ஸ்டைல் நாங்க வளர்ந்தது அப்படி இல்ல. அது எது ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி போட்டீங்களோ அதுக்கப்புறம் எது வருதோ அதுதான் ஆரம்பிச்சு அதை ஃபைனல் பண்ணா அது எந்த பல்லவி ஃபைனல் பண்றாங்களோ நான்லாம் அதிகமா எழுதுறது இல்லை. அதிகமான பல்லவிகள் ஆல்டர்னேட்டிவ் பல்லவி நான் எழுதுறதே கிடையாது. வந்த உடனே எனக்கு என்ன தோணுதோ அதை எழுதிருவேன். நல்லா இருக்கு நான் பாரு இல்லைன்னா சில திருத்துவாரு இந்த இடத்துல இப்படி இருக்கலாம் அப்படின்னு பாரு சரின்ட்டு அதே சேர்த்து வச்சு அந்த பாட்டு பண்ணிடுவோம். எல்லா கவிஞர்களும் அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. ஆனா நிறைய கவிஞர்கள் நிறைய பல்லவி எழுதுவாங்க. நான் எழுதுறது இல்லை. நான் ஒரே ஒரு பல்லவி இது என்னன்னா இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். சரி போ சரண் எழுதுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. அவங்க கவிஞர்கள் வெளில நீங்க தம்பிங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நான் போய் அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு என்ன பிடிக்குதோ அதுதானே போவாரு அப்படின்னு சொல்லி என்ன கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ கம்ப்ளீட்டா இப்போ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா ஃபுல்லா ஏதாவது ஒரு சாங் லிரிக்ஸ்க்குள்ள நைஸா நுழைச்சு விட்டுருக்கீங்களா? இப்போ கண்ணதாசன் சார் ஏதோ சொல்லுவாங்க ஒரு கதை. அதாவது அவருக்கும் எம்ஜிஆருக்கோ இல்லை எம்எஸ்வி சாருக்கோ சண்டை வரும்போது அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படின்ற மாதிரி பாட்டோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் சொந்த கற்பனையும் சொந்த எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து விட்டா மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல கோத்து விட்டுருக்கீங்களா? நடந்திருக்கு சார். ஆனா அது சொல்லக்கூடிய மாதிரி விஷயமா இல்ல. அதான் கேட்டேன். ஏன்னா வந்து நிறைய லைஃப் சொன்னா அவருக்கு பதில் சொல்ற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் எழுதியிருக்கேன். சண்டை வந்துடும் திடீர்னு சண்டை வந்துடும். நான் சொன்னா நீ எழுத மாட்டேன் நீ நான் சொல்றது அவருக்கு டூப் வேர்டு ஒன்று கொடுப்பாரு. இப்போ ஒன்னு சொல்றேன். இப்போ அது அந்த நதியோரம் இளம் காதல் எழுதியிருப்பாரு. அதுக்கு அண்ணன் பாடினது வந்து அதோ அந்த நதிக்கரையில் இளம் காதலர் மாடம் 100 பேர் ஆர்கெஸ்ட்ரா டோட்டலா 60 பேர் ஆர்கெஸ்ட்ரா கோரஸ் பாடுறவங்க 15 பேரு இப்படி நிறைய ஆர்கெஸ்ட்ரா இருக்காங்க. நான் போய் சாங் எழுதிட்டு நான் எழுதுறது 10 நிமிஷம் தான். மேல ப்ரொஜெக்ட் ரூம்ல உட்காந்து பாட்டு எழுதிடுவேன். எழுதுனோடனே கரெக்டா வந்து ஏடா நான் எழுதுனதை நீ எழுதக்கூடாதுன்னு முடிவு போட்டிருக்கேன். என்னது அப்படின்னா நான் அதுவும் அந்த நதிக்கரைன்னு சொல்லிருக்கேன். நீ எதுக்கு வந்து நதி ஓரம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன் அப்படிப்பாரு. அது இல்லைன்னா ஃப்ளோல மறுபடியும் இதுவும் இந்த வனமெல்லாம் சொல்றதுனால அந்த நதியோரம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிற அந்த ஒரு நதியோரம் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கும். இந்த வனம் எல்லாம் எங்கள் காதலர் கூடம் அப்படி சொல்றது நல்லா இருக்கும். அந்த ரைம் காத்தான போட்டான்னா என்னவோ நான் சொல்றதை எழுதுறதுக்கு நீ ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்பாரு. சரிட்டு அதை ஒத்துட்டு சில இல்ல இப்ப நீங்க அதுல பாட்டு அந்த விஷயம் இந்த விஷயத்துல லிரிக் விஷயத்துல நாங்க ஒரு காமன் ஆடியன்ஸ் தான். பட் உங்களுக்கு தான் என்னோட சப்போர்ட். ஏன்னா
நீங்க இதே மாரி "அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே" அந்த பாட்டுல அதே அதே பாட்டுக்கு தகராறு வந்ததுன்னு ஒரு ஒரு இதுல சொல்லியிருக்கீங்க. "அரைச்ச சந்தனம் மணக்கும் ஆமாமா. குங்குமம்ன்னு." அதுவும் ஏதோ வேற ஆமா. சொன்னாரு. ஆனா நீங்க சொன்னது அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது, அந்த பாட்டுக்கு. ஆமா. அவர் இப்ப சொன்னது அப்பதான் என்னன்னா, புரியுது. அது அவர் என்ன சொன்னாருன்னா, "அரண்மனை கிளி அழகு ஆ பூங்கிளி தரையில் வந்ததடின்னு" பாடுனாரு. நான் அத எழுதல. டோட்டலி அத வேற இப்போ. நினைக்கவே இல்ல. ஆமா. நான் அரைச்ச கரெக்ட்டு. சந்தனம், மணக்கும் குங்குமம், அழகு நெத்தியிலே, ஒரு அழகு வெண்ணெய் மாரி பெண்ணிலே வந்து விழுது. புதிய பூங்கொடி. ஆமாமா. அப்படின்னோன, ம். ஏன் அதுக்கு என்ன குறைச்சல்னோன, இல்ல அரமணக்கிளி நக்கிளின்னு சமத்துல வருது. அ அரமணக்கிளி டக் டக் தரமணக்கிளின்னு வரும். ம். நக்கிளி நக்கிளின்னு கேட்கும். அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன். ரைட்டிங் ப்ராசஸ்ன்னு வரும்போது, இப்போ நீங்க பாட்டு எழுதுறீங்க. ஜெனரலா ஆ. இப்ப பென் அண்ட் பேப்பர வச்சு ஒரு பாட்டு லிரிக்ஸ எழுதுவீங்களா? இல்ல வாயிலே சொல்லிட்டு ஒத்துண்டாங்கன்னா எழுதிப்பீங்களா? இல்ல ஒத்துக்கிறதில்ல. ஃபுல் பல்லையும் எழுதி காட்டணும் இல்லையா? அதனால எனக்கு ஒரு ஆமா. அசிஸ்டன்ட் இருக்கான். ஓகே. அந்த பையன் நான் சொல்ல ஓகே, சொல்ல ஓகே. எழுதிக்குவான். எழுதின உடனே அத போட்டு ஏன்னா அத எழுதிட்டு சிந்திக்கிறத விட, நான் வர வர ம். வார்த்தை அந்த டியூன கேட்ட உடனே என்ன வார்த்தை வருதோ உடனடியா சொல்லிட்டோம்னா, அது பாட்டு கரெக்ட்டா மேட்ச் ஆகும். அண்ணனும் அதான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு என்ன தாட் வருதோ அத எழுது. அதான் கரெக்ட்டா இருக்கும் பாரு. அதே மாரி ஃபர்ஸ்ட்டு ம். அண்ணன் டியூன் போடுறதும் அதே மாரி தான். உட்கார்ந்த உடனே என்ன பாட்டு போடுறாரோ அதான் அது வந்து சேர்ந்துரும். அது பல்லவியா ம். வந்து சேர்ந்துரும். அது மாரி அவருடைய ஐடியாவ ஃபாலோ பண்ணி தான் அந்த மாரி எழுதுறது நானு. ஓகே, ஓகே, ஓகே. அதான். அதே மாரி இப்போ நான் இத உங்ககிட்ட முன்னாடி கேட்டுருக்கேன். பட் எனக்கு பதில் சரியா வரல. பட் இங்கேயும் கேட்டுடுறேன். ம். எத்தனையோ ஆ. பேரு கொஞ்சம் சாங்ஸ் எழுதுனதையே நான் 100 பாட்டு எழுதியிருக்கேன் எல்லாம் சொல்றாங்க. நீங்க ஆ. 1000த்துல எழுதி வச்சிருக்கீங்க. பட் அதெல்லாம் ஆமா. பாதுகாத்து வச்சிருக்கீங்களா? ஏன்னா நெட்ல யார் பாட்டெல்லாம் யார் யாரோன்றதெல்லாம் எழுதி வைக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு யாருக்கும் எந்த ஆமா. பாட்டுன்றது முழுசா தெரியாது. அன்லெஸ் தே ரியலி ரியலி ஃபாலோ இந்த ஜெனரேஷனுக்கு சுத்தமா தெரிய போறதில்ல. ஸோ நீங்க கரெக்ட். எழுதுனத ப்ளீஸ் ஃபார்மல் லிஸ்ட் ஒண்ணு குடுங்க சார். அது நீங்க உங்களுக்காக இல்ல. நீங்க உங்களுக்காக கூட செய்ய வேண்டாம். இது அது 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 தெரியப்படணும். இது இஸ் நோ யூஸ் இல்லாட்டி. இன்னும் இன்னும் ஒரு 2 அதுக்காக தான் நான் மாசத்துல கேட்கிறேன். என்னோட பாட்டு வந்து முதல் பகுதி வரப்போகுது. இளையராஜாவின் இசையில் பாடல்கள் மட்டும் அதுல செலக்ட் பண்ணி ஏன்னா ஃபுல் பிக்சர் எழுதியிருக்கேன். அதுல ஒரு ஒரு பாட்டு தான் எடுத்திருக்கேன். ஃபுல் பிக்சரும் ம். போட்டோம்னா நெறைய ஆயிடும். அதனால புக்கு வாவ்! அளவா இருக்கணும். கையில வச்சுக்கிற அளவுக்குன்றனால ஒரு ம். ஒரு 200 பாட்ட மட்டும் செலக்ட் பண்ணி, அந்த பாட்டுகளுக்கு என்ன அவங்க சிச்சுவேஷன் சொன்னாங்க, நான் என்னென்ன எழுதினேன், அந்த வாவ்! அளவுக்குள்ள சேர்த்து ஒரு புத்தகமா ரெடி ஆயிட்டு சூப்பர். இருக்கு. கூடிய விரைவில் உங்களுக்கு நான் அங்க அனுப்பிச்சு வைக்கிறேன். அப் அங்க வந்து நீங்க ஆசம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது நீங்க நீங்க வெரி ஆன்லைன்ல குட். போட்டாலும் நான் வாங்குறதுக்கு தயார் சார். இதெல்லாம் கொடுத்து வைக்கணும். இதெல்லாம் கிடைக்க. இது போடுங்க, Amazonலலாம் போட்டு போடுவாங்க. வச்சீங்கன்னா, கண்டிப்பா. வில் கிரியேட் தட். நீங்க கண்டிப்பா. அத நீங்க கிரியேட் மட்டும் பண்ணுங்க. அது போதும். நாங்க நாங்க பார்த்துக்குறோம் மத்தத. நீங்க பாத்துங்க, ஸோ நீங்க அதே மாரி பாத்துங்க. ஆமாமாமா. ஸோ இப்ப சில டைம் இப்ப அந்த காலத்துல இப்பலாம் எது எதுக்கோ தடப்படுறாங்க. அப்பல்லாம் அவ்வளோ தடையே இருந்தது இல்லல்ல. இப்ப ஒரு பாட்டுக்கு இது இப்படி இதுக்கு தடை, அதுக்கு தடைலாம் 1000 சொல்லிட்டு இருக்கானுங்க இப்போ. அப்பல்லாம் எவ்வளோ எவ்வளோ ஒரு ரொம்ப ஹைலி ரொமான்டிக்கா கூட ஒரு ஒரு வல்கரான விஷயத்த கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா பொயட்டிக்கா சொல்ற அந்த ஒரு தனம் இருக்குல்ல. அப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு பாட்டு என்னமோ தாலாட்டுற பாட்டு மாரி இருக்கும். ஆனா கேட்டா தான் தெரியும் அது ரொமான்ஸ் பாட்டு. அந்த மாரிலாம் எழுதுற ஆமாமா, ஆமாமா. தன்மையில எப்படி அந்த ஆ. அந்த அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸே அத கேட்டா என்னால கம்பேர் கூட பண்ண முடியல. இப்ப என்ன பண்றாங்க? அப்ப என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்றத நான் அத ரெஜிஸ்டர் பண்றதுக்காக நான் சொல்றேன். சார் இப்ப வந்து எனக்கு எனக்கு வந்து பல கலைஞர்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. நானும் சென்சார் போர்டுல டைரக்டரா இருந்திருக்கிறேன். இருந்தபோது ஏன்? அவங்க எண்ணத்துல போயிட்டு அத வந்து நான் வந்து மத்தவங்க சொன்னா கூட இல்லங்க அது வேற அர்த்தத்துல வருது. அப்படிங்கிற மாரி ம். தடுத்திருக்கேன். என்னுடைய கரெக்ட். பாடல்கள்ல அதிகமான கட்டு விழுந்ததே கிடையாது. நீங்க கரெக்ட்டா எஸ். எடுத்தீங்கன்னா, ம். வச்சுக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள ம். சத்தியமான சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் ம். இல்லன்னு வச்ச ஒரு பாட்டு இருக்கும். இது டபுள் மீனிங்கா எடுத்துக்கலாம் நீங்க. பொன்மேனி இல்ல பட் இல்லனாலுமே, உறுதியாக இப்ப சிங்கர்ஸும் பாடுறாங்கல்ல. அந்த காலத்து சிங்கர்ஸும் சும்மா பாடிட போறதில்ல. தே தே ரியலி நோ வாட் தே ஆமா, ஆர் சிங்கிங். அவரு ஏசுதாஸ் ஆமா, சார் சாதாரணமா எல்லாத்தையும் பாடிட போறதில்ல. அவரும் கேட்டுட்டு தான் ஆமா. அவருக்கு புரிஞ்சு தான் பாடுறாரு அவரும். கேட்டு ஸோ தான் அந்த பாடுறேன். அந்த மாரி தான் ஆமா. எழுதியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 6, 8 சாங் பாடுனது இளையராஜாட்ட வந்து ஜெயசுதாஸ் தான். ஜெயசுதாஸுக்கு ஃபர்ஸ்ட்டு 6, 8 சாங். டக்கட்டு 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 டக்குடா அது ஆமா. அது மாரி டப்பாங்குத்து பாட்டுலாம் மெலடி தான் பாடுவாரு அவரு. கூப்பிட்டு ம். நான்லாம் சொல்லி இந்த பாட்டு பாடுங்க நல்லா வாவ்! இருக்கும்னா, வச்சுக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள அந்த பாட்டு. வச்ச பார்வை தீராதடி ஆ. மச்சான் குறி மாறாதடி இதெல்லாம் பாட வச்சது நான் தான். பாடுங்க நீங்க மெலடி தான் வாவ்! பாடுவீங்கன்னு இருக்க வெளில. இந்த ரிதமிக் சாங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதெல்லாம் நான் தான். அது மாதிரிலாம் நெறைய நடந்திருக்கு.
நிறைய நிறைய. அதான் நான் வந்து பொர்ஷாகத்துல தான் சார் இருந்த மேஜர் முதல்ல ஒரு 15 இயர்ஸ் அங்கே தான் இருந்தேன். பொர்ஷாக் ஏரியாவில் அபிராமி தேட்டர் தான் மெயின் தேட்டர். ரஜினி படம் தான் ஆப்வியஸாக, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் அந்த காலத்தில். அந்த வச்சுக்காவ பாட்டுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இன்னும் நல்லவனுக்கு நல்லவன் 3 வாட்டி போய் கிடைக்காம 4வது வாட்டி போய் கிடச்சி, இந்த பாட்டுலாம் அந்த 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 ட்ரம்பட்லாம் வருமே முதல்ல, அதெல்லாம் கேட்டாலே கூஸ் பம்ப் சார். அது கூஸ் பம்ப் சார். அதெல்லாம் இப்போ கேட்டாலே அப்படி இருக்கு. அது என்னோட 15 வயசுக்கு ஒரு செகண்ட்ல என்னால் போக முடியுதுன்ற மாதிரி மியூசிக்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வாய்ஸை தேட்டரில் கேட்ட அந்த மூமெண்ட் நினைவு இருக்கா? அதாவது நீங்கள் சாங் ஃபர்ஸ்ட் பாடியிருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் தேட்டர்லேயே போய் ரசிச்ச. அது என்ன சார், வாடி என் கப்ப கிழங்குல கோரஸ் அப்படி இப்படி ரெண்டு வார்த்தை வரும். இல்லை, நான் சோலோ சோலோ கேட்டிருக்கேன் சார். அதுலயும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமா, பண்பாடும் தாமரையே ஒரு பாட்டு. நான் அந்த சாங் வேணா உங்களுக்கு அனுப்புறேன், கேட்டு பாருங்க. அந்த பாட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ணனும் ஜானகிமாவோட இப்ப அதிகமான தொடர்புல இருக்கேன் இப்போ தற்சமயம். நேத்து சார் எங்களோட தெய்வம் சார் அவங்க. ஆமா, நான் என்னன்னா இப்ப ஒரு சின்ன நல்ல சமாச்சாரம் என்னன்னா, அவங்க மியூசிக் பண்ணி அவங்க பாடின பாட்டை அதுக்கு தமிழ்ல ஹிந்தியில பாடினாங்க. அதை நான் தமிழ்ல எழுதி மீரா பஜன் ஒண்ணு எடுத்துட்டு இருக்கோம். ஸ்வேதா பாட போறாங்க, அதுக்கான சாங் எல்லாம் எழுதணும். அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணா உன் பாட்டு என்னென்ன பாடிருக்கேன்ப்பா, எனக்கு எவ்வளவு பிடிக்கும்பா உனக்கு. அள்ளி அள்ளி வீசுதம்மா அன்பை மட்டும் அந்த நில, இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புற, கேளுங்க. கேட்டு ஒரு கண்டிப்பா சார், கண்டிப்பா அந்த மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பா சார். அந்த பாட்டை பத்தியே நான் பேசுறேன். நல்ல சிங்கர்ஸுக்கு அந்த மாதிரி பாடல் கிடைக்கும் போது அவங்க வந்து அந்த பாட்டு அப்படி கண்ணீர் அப்படியே அவருக்கு வருது. என்னன்னா அந்த மெலடியில வந்து அப்படியே இன்வால்வ் ஆகி ரொம்ப என்ன ஒலிக்கிடுச்சு இந்த பாட்டு. அப்படி அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உண்டு சார். செண்பகமே பாட்டு எடுக்கிறோம். ஆஷா பன்ஸ்ல பாடுறாங்க. ஆஷா பன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேற ஒரு பாட்டுக்கு வந்தாங்க. எங்க ஊரு காதலை பத்தி என்ன நினைக்கிறேன், அது எங்க ஊரு காதல் போல ஆழம் இல்லையே, ஆழம்னா என்ன அது ரொம்ப டீப்பம்மா, உங்க ஊரு காதல் அது ரொம்ப டீப்பம், அந்த பாட்டு வந்தாங்க. அது இப்படி பாடினாங்க. நான் தான் எழுதினேன் ஃபர்ஸ்ட் சாங்க அவங்க ஆஷா பாடுறது. அப்ப எனக்கு ஒரு ஆசை வந்து, நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எங்க ஒரு பாட்டுக்காரன். அப்ப வந்து அண்ணாட்ட சொல்லிட்டேன், என்னோட டைரக்ஷன்ல ஒரு பாட்டு அவங்கள பாட வேண்டாம். ஏன்னா நீ எழுதுனதுனால எதுக்கு நான் போட்டது, அவங்களுக்கு பாட்டுக்கு போட்டது வந்து லாங்குவேஜ் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து வெளிநாட்டுல இருந்து லண்டன்ல படிச்ச பொண்ணு பாடுறாங்கிற மாதிரிதான் ட்விஸ்ட் வருது. நீ அதெல்லாம் மாத்தி எல்லாம் பண்ணாத, இதெல்லாம் ப்ரொனன்சியேஷன்லாம் கரெக்டா வராதுன்னு. இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் எனக்கு வந்து அவங்க என் டைரக்ஷன்ல பாடினாங்கன்னு எனக்கு ஒரு இது வரணும் அப்படின்னா சரின்ட்டு அம்மாவோட சொன்னோன்னா வாய்ஸ் டெஃபினட்டா படலாம்னா அவங்கள உட்கார வச்சு அண்ணா டியூன் பண்றாங்க. ட்ரை செண்பகமே செண்பகமே அவங்க எழுதிட்டு செண்பகமே செண்பகமே செண்பக அப்படி சொல்லி அவங்கள கேட்டு கேட்டு எழுதின பாட்டு இந்த பாட்டு. அது பெரிய பெரிய ஒரு பேர் சார். இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது அம்மா அழுதுட்டாங்க. கடைசியில சாங் போட்டு காட்டி ஃபுல் சாங் நாங்க ஆர்கெஸ்ட்ராவோட கேட்கிறோம். ஓரமா நின்னவங்க அப்படியே கண்டு கலங்குது. அப்படியே அந்த உடசில அப்படி அர்த்தம் புரியல, அந்த டியூனுக்குள்ள இறங்குறதுனால. ஆனா மீனிங்கை நான் சொல்லிட்டோம், நான் எழுதுறத ஹிந்தியில அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. கண்ணீர் கொட்டுது சார், நிறுத்தவே முடியல. இந்த பாட்டை ஷூட்டிங்க்கு போறோம், ரேகா நடிக்கிறா, எங்க ஊர் பாட்டுக்காரர். இந்த சிச்சுவேஷன்லாம் யாருக்கும் சொல்லல. அவ கடைசியில வந்து புருஷனுக்கு கையாளும்ப தண்ணி ஊத்துவா. அவன் அது வேணான்னு சொல்லிட்டு இவனை கையாளம்பிட்டு போயிடுவான். அந்த இடத்துல நின்று அந்த பொண்ணு அழணும், இவ்வளவு சொன்னான். ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த பாட்டுல அப்படியே லாஸ்ட் ஷாட்டுக்கு அப்படியே வந்தவ தன்னால அழாமிச்சா சவுண்ட் கட்டு அழுறா. அழுதுட்டா என்னடா இந்த பாட்டுல அங்கேயும் அந்த வைப்ரேஷன், பாடினவங்களுக்கு அப்படி ஒரு வைப்ரேஷன், இங்க நடிச்சவங்களுக்கு அந்த வைப்ரேஷன். அந்த பாட்டு அவ்வளவு அற்புதமா அமைஞ்சது சார். அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆஷாமா உலக பெரிய இந்திய இசை மேதை அவங்க. அவங்க பாட நான் எழுதி பாட்டு எழுதி, அதே மாதிரி லதா மங்கேஷ்கர் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் சாங். அந்த படம் ஆனந்த், நான் தான் எழுதியிருக்கேன். ஆனந்த், நான் அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தேன். ஆமாமா, அண்ணா வந்து நீ போய் சொல்லி கொடுத்துருந்தாரு. என்ன சொல்லி கொடுக்கறது, அவரு பாடின ட்ராக்கை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்து வேர்ட்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணேன். அது மாதிரி அவங்களுக்கு பீஸ் இல்லாம பாடுற பிடிக்கும். என்னத்தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான்
இந்த அள்ளித்தான் கிள்ளித்தான் காதலந்தான் அன்னத்தை எண்ணம் போல் வாழ வைத்தான் ஆராரூன்னு போட்டுக்கோ. ஆமா, அவங்களுக்கு தெரிஞ்ச பியூட்டிஃபுல் வார்த்தைகளை சாங். வரணும்ட்டு நல்லா போடுறோம். நல்ல சாங் சார். இந்த மாதிரி நிறைய கொடுப்பனைகள் கடவுள் கொடுத்திருக்காரு. அதை இந்த ஆமா. நம்ம இசை கடவுள் நிறைய கொடுத்தாரு எழுதுறாரு. அது பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் எழுதின பாட்டு அந்த பாட்டு. அதுல வெறும் இல்ல, லேஸ்பட்ட மனுஷன் இல்ல அது. ஐயோ, இல்ல சார், இல்ல சார். எல்லாம் கடவுள் கடவுள் செயல் சார். நமக்கு சிந்தனை தூண்டி விடுறதா இல்ல, நீங்க நீங்க சொல்ற ஒவ்வொரு பாட்டும் இப்ப மைண்ட் எனக்கு வந்து இந்த படம் நான் இதுல பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல பார்த்தேன், அந்த ஆனந்த்ன்ற படம் ஆறாரோ ஆறீரோ. அந்த படத்துல படம் ஒண்ணும் இல்ல, வெறும் பாட்டு தான். அந்த படம் ஃபுல்லா பாட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கும். பிரபு அற்புதமா நடிச்சிருப்பாரு அந்த பாட்டுக்கெல்லாம், ஒவ்வொரு பாட்டுக்கும். பிரபு, ராதா, அதெல்லாம் சொல்றேன். அதான் மறக்க முடியாத சாங்ஸ் படம். I want to tell you something. இங்கிலீஷ்ல வரணும்னு சொல்லி சொல்லிட்டாரு. எனக்கு நம்மளா இங்கிலீஷ்ல பயங்கரமான ஆளு வரல. எனக்கு என்ன எழுதுறது, எப்படி தொடங்குறதுன்னா பாலு வந்தா என்னடா இல்லடா இது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அண்ணா வந்து இங்கிலீஷ்ல சொல்றேன், நான் ஒண்ணு சொல்ல வரேன், கொஞ்சம் கேட்கறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா நல்லா இருக்கும்ன்ற சொல்றாரு. ஓகே, ஐ வாண்ட் டு ஸ்டடி சம்திங், வெயிட் அ மினிட் அப்படின்னு சொன்னான். பாடி காட்டினான். ஓகேடா ஓகேடா தெய்வம் எழுதி பாடின்னு சொல்லிட்டு விட்டான். அந்த மாதிரி ஏன்னா எனக்கு கரெக்டா இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்லாம் கொஞ்சம் அது பியூட்டிஃபுல்லா பாடியிருப்பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது அந்த பாட்டு. I can't speak in English, sir. I don't know English. You are in the English people. You are staying in the living in the American. I'm in the Indian. I'm a Tamil, Tamil man. Okay, I don't know English. Okay, sir. Okay, sir. Okay, sir. Okay, வாங்க விஷயத்துக்கு வாங்க. அப்படி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ராகங்கள் எது? அண்ட் அந்த ராகத்துக்காகவே நீங்க கம்போஸ் பண்ணிருக்கீங்களா இந்த ராகத்துக்குன்னு? இல்ல சார், என்னன்னா நான் சின்ன வயசுல 13-14 வயசுல வந்து மதுரையில நானு அண்ணா எங்க பாஸ்கர் அண்ணா 3 பேர் சேர்ந்து வைகை ஆத்துல குளிக்க போறோம். என்னோட 13வது வயசுல 13-14 வயசுல குளிக்க போனோம்னா எனக்கு வரும்போதே ஒரு பல்லவி தோணுச்சு. அது வந்து வைகரையில் வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னர்கள் 14வது வயசுல எழுதின பாட்டு. இப்ப அண்ணா வந்து என்ன பண்ணாரு, அதை எடுத்து டியூன் பண்ணாரு. அவருக்கு டியூன் பண்றதுக்கு பாட்டு கிடைக்காது. எடுத்து வைகரையில் வைகை கரையில் எப்ப 14 வயசுனா அண்ணனுக்கு 18 வயசு. அப்ப டியூன் பண்ண வச்சாரு. அந்த மாதிரி தோன்றத வந்து அப்பப்ப எழுதுறதுனால சின்ன வயசுல இருந்து இந்த பாட்டு வந்ததுனால அண்ணனுக்கும் அதுக்கும் ரொம்ப காலமாயி இந்த பாட்டு இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல சாங் வேணும்னா ஏவா இதுக்கு வேற ஆர் சுந்தரதான் கேட்கிறான். பயணங்கள் லாஸ்ட்ல ஒரு பேப்பர் சாங் மாதிரி வரணும், அவருடைய ஃபீல் சொல்ற மாதிரி. போட்டு பார்த்தாங்க சரியா வரல. நீ விட்டுறியா, அமர் ஒரு பாட்டு எழுதணும், அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த பாட்டு கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு வைகரையில் வைகை கரையில் போட்டாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே சந்தோஷம் நமக்கு. அது ரொம்ப உருக்கமான ராகம் சார். அது ராகத்து பேர் பியூட்டிஃபுல் சாங். ஆமா, ராகத்து அந்த பாட்டா? சொல்லுங்க. ஆமா ஆமா. டக்குன்னு தெரியல சார். ஆமா, என்ன சார் ஏதோ சால வரப்பா பேரு. எனக்கு ராகம்லாம் தெரியுது. ராகம் செய்யாம தான் நிறைய 189 படம் பாட்டுருக்கேன் மியூசிக். ஏதாவது ஒரு பாட்டை ஃபாலோ பண்ணி உங்க அது நீங்க தெரியாம பண்ணதானே, அதனால தானே கேட்கறேன் நானு. எப்படி இப்படி தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதான் வந்துருது சார், கரெக்டான டைமுக்கு அதான் வந்து சேர்ந்துருது. அந்த மாதிரி சந்தோஷம். சார் இப்போ பாட்டுல இப்போ சக்கரவாகம் சக்கரவாகம் வாவ் சக்கரவாகம் தானே பாருங்க. அது நான் செக் நீங்க சொன்னா ஏன் சார் செக் பண்ண? உள்ளத்தில் நல்ல உள்ளம், அது புரியுது. இது நீ பாதி நான் பாதி கண்ணே, அது அந்த ராகம் தான் அது. ஆமா, பட் இது கொஞ்சம் இது ரொம்ப பேத்தோஸா இருக்கு. இப்ப சக்கரவாகத்துல ஒரு கொஞ்சம் ரொமான்ஸும் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி சோகம் கலந்த மாதிரியும் இருக்கும். பட் இது ரொம்ப டீப். நீ பாதி ஹாப்பி வைகரை பேத்தாஸ். ஆமா, அது ரொம்ப கம்ப்ளீட் பேத்தாஸ் அது. வாவ், பிரில்லியன்ட் சாங் அதெல்லாம். சாங்ல இப்போ ஜென்ரலா எது சார் கஷ்டம் நிஜமாவே? ஒரு மெலடின்றது மெலடியா இல்ல அந்த பாட்டுக்கு ஆர்கெஸ்ட்ரேஷனா? எது நிஜமாவே கஷ்டம்? இல்ல, அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். வந்து எம்டியா உட்கார மைண்ட்ல எதுவுமே இருக்காது. வந்து உட்கார முதல்ல டியூனை கம்போஸ் பண்ணிடுவாரு. வைகரையில் இருக்குன்னா
அது வைகரையில் மெயின் சாங் கம்போஸ் பண்ணுவாரு, அதுக்கு பாட்டு எழுதிருவோம். அப்ப வந்து உட்காந்து அன்னைக்கு ரெக்கார்டிங் அன்னைக்கு காலைல வந்து உட்காந்தாருன்னா 7 மணிக்கு நாங்கெல்லாம் மெடிடேட் பண்ணிட்டு அவர் ஹார்மோனியத்தோட தான உடனே அதுல போட்டுருவாரு. தரதா, திரடரரர, திரதரர, திரதா, திரதா அப்படி போட்டுருவாரு. போட்டு அங்க சவுண்ட்ல கேட்கும்போது நமக்கு அப்படியே தூக்கிட்டு நிக்கும். ஏன்னா எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் அவருக்கு கிடையாது. அந்த நேரத்துல அது அந்த தெரியும். ஆமா. ராகத்துல என்ன தோணுதோ அத நான் போட்டுருவாரு. கிளீனா இருக்கும். அந்த ராகத்துடைய அம்சமும் சரியா இருக்கும். ரொம்ப அற்புதமாவும் இருக்கும் அவர் போடுற விஷயங்கள்லாம். அவ்வளவு பெரிய அதிசயமான மனிதர் சார். அண்ணன வச்சு நான் ரசிச்சு, ரசிச்சு பார்த்துட்டு இருப்பேன் அண்ணன. அவ்வளவு தூரம் அவர் அதான் சார் பண்ற அந்த பாட்டு அவ்வளவு தூரம். அந்த அதிசயத்த வாசல்ல பார்த்துட்டு வந்துட்டேன் நானு. ஐயையோ! அது இருங்க, இன்னும் பாக்கி இருங்க, இருக்கு எனக்கு. இருங்க. நான் 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 பொறுப்பு, நான் பொறுப்பு, நான் பொறுப்பு. நீங்க பொறுப்பு இல்ல நான் சார். பொறுப்பு. நான் அதுவே பாக்கியம். இல்ல, கடவுள இன்னொரு டக்குன்னு பொறுப்பு. பாத்துற முடியுமா? இல்ல, கடைய இல்ல. அது இந்த 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 கேள்விக்கான பதில கூடி இருக்கிற நெக்ஸ்ட் நீங்க வரும்போது உங்கள பார்க்க வைக்கிறது என்னோட வேலை. அது கண்டிப்பா டவுட்டே இல்ல சார் அதுல. பட் நான் சொல்றேன், நிச்சயமா. எனக்கு அதுவே ஒரு இன்னும் லைஃப் லாங் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு அது. அது கொஸ்டின் மார்க்ன்றது கொஸ்டின் மார்க் இல்ல. இட் இஸ் ஆக்சுவலி வெயிட் பண்றதுக்கான ஆர்வம் கிரியேட் பண்ணுது பாருங்க. இப்போ ஒரு படம் பார்த்ததை விட அந்த படம் பார்க்க போறோன்ற ஒரு இன்பம் தான் ஜாஸ்தி எப்பவுமே எல்லா காலகாலமா. அது எனக்கு இன்னும் இருக்கிறதும் ஒரு விதத்துல நல்லதுதான். அதே மாதிரி நீங்க கம்போஸ் பண்ணும்போது இப்போ ராஜா சார்லாம் ஹார்மோனியம் யூஸ் பண்றேன்றாரு. இப்போ நீங்க கிட்டாரும் ப்ளே பண்றீங்க. உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையா கம்போஸ் பண்றதுக்கு? உங்களுக்கு எனக்கு எல்லாரும் ஹார்மோனியம் வச்சு தான் கம்போஸ் பண்ணுவாங்க சார். நான் கிட்டார் வச்சு கம்போஸ் பண்ண ஒரு 2-3 படத்துக்கு. அதுக்கப்புறம் ஜிகே வெங்கடேஷ் தான் எங்களுக்கு குரு. இளையராஜாவுக்கும் எனக்கும் அவர் தான் குரு. அவரோட ஹார்மோனியத்தை எடுத்து எனக்கு கொடுத்தாரு. அவர் 2 ஹார்மோனியம் வச்சிருந்தாரு. இதை எடுத்துட்டு இது போய் பண்ணுன்னா அதுக்கப்புறம் ஹார்மோனியம் வாசிக்க கத்துக்கிட்டு அது ஹார்மோனியத்துல இப்ப எல்லாம் நல்லா வாசிக்கிற மாதிரி அதுல டியூன் அது ஈஸியா இருக்கு. சூப்பர். கிட்டாரை வாசிக்க விட அந்த ராகத்தை வாசி அதெல்லாம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால ஹார்மோனியத்துல கம்போஸ் பண்றதுக்கு காரணம் எங்க குருநாதர் ஜி கே வெங்கடேஷ் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தா அந்த ஹார்மோனியம் இன்னும் என் கூடவே இருக்கு. அதே பெரிய சந்தோஷம். சூப்பர் சார். இது யாருக்கும் தெரியாது சார். இது நீங்க சொன்னாதான் தெரியும் எங்களுக்குலாம். அது உங்களுக்கே குரு கொடுத்தாருன்னா எப்படி எங்களுக்கு புரியுது. அது பாருங்க கோயில் மாதிரி அதை பாதுகாக்க போறீங்கன்னு தெரியும். நிஜமா சார், நிஜமா சார், நிஜமா. ராஜா சார் அவரோட அண்ணன் கொடுத்தாரு, உங்களுக்கு குரு கொடுத்தாரு. அதான் சொல்றேன், எப்படி வருது பாருங்க. பாருங்க இளையராஜாவுக்கும் குரு அவர் தான். இளையராஜா கொடுக்கல, இளையராஜா கொடுத்தாரு. ஆமா. யார் பட் இவருக்கு தான் ஒரு அரண்மனை இருக்கு. எத்தனை வேணும் இருக்கு? ஒண்ணு போதும். ஒண்ணுத்துல 1500 பாட்டு படம் பண்ணிட்டு இருக்காரு. போதும், ஒரு ஹார்மோனியம் போதும். இப்ப என்ன தெரியுங்களா, ஹார்மோனியத்தை கூட தொடக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆமா எக்ஸாக்ட்லி அப்படியே பாடிடுறாரு. பாடிட்டு பேக்ரவுண்ட் நோட்ஸ்ல எழுதிடுறாரு. சில நேரத்துல அது கம்போசிங் ஃபர்ஸ்ட் உட்காரும்போது அப்படி பிடிச்ச எந்த டியூன்ல பண்ணலாம், எந்த சுத்தியில பண்ணலாங்கிறதுக்கா ஹார்மோனியம் தொடுவாரு. மற்றபடியா பாட்டு வந்துடும் அவருக்கு. தொட்டா சார் அவர் விவேக் அழகா சொல்லுவாரு. அவருக்கு தான் மேலே டவுன்லோட் பண்ணிடுறாரு எல்லாத்தையும். விவேக் ஆக்டர் இவரு அவர் சிம்பனி பண்றவருக்கு இனிமே ஹார்மோனியம் எதுக்கு சார்? அதே மாதிரி நீங்க கம்போஸ் செஞ்ச சாங்ல இப்ப உங்களுக்குன்னு ஒரு சிங்கர் பாடணுன்ற இது இருக்கும், அவங்க கிடைக்காம போயிருப்பாங்க. பட் இந்த சிங்கர் நிஜமாவே இவன் தான் பாடி இருக்கணும், இவர் தான் பாடி இருக்கணும்னு அது இன்னும் ஒரு மைண்ட்ல உறுத்துற சாங்ஸ் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி அப்படி எல்லாம் இல்ல சார். அந்த நேரத்துல அண்ணனை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அண்ணனை ஃபாலோ பண்ணி அன்னைக்கு இந்த பாட்டு பாடினா நல்லா இருக்கும்னா அன்னைக்கு தான் சிங்கர்ஸுக்கு நாங்க வந்து டேட் சொல்லுவோம். மத்தியானம் ஒரு 12 மணிக்கு வந்துடுறா, எங்க இருந்தாலும் 12 மணிக்கு வந்துடும், 1 மணிக்கு முடிச்சுட்டு ஓடிடலான்ட்டு பாலுவா இருந்தாலும் சரி, வாசுவா இருந்தாலும் சரி அப்படி வந்து சொல்லி பாடுறது. ஜேஸ்டாஸுக்கு மட்டும் முன்னாடி சொல்லணும், ஏன்னா அவர் கேரளால இருந்து வரணும். அதனால அந்த சாங் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வெளிவந்த பாட்டை ஜேஸ்டாஸ் அவங்க பாடினதா சார் நான் கம்போஸ் பண்ணதில்ல. ஏன்னா ஒரு விடுகதை ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வெளியே வந்தது. அதுக்கு முதல்ல படம் பண்ணா அது வெளியே வரல. அதுல வந்து நாயகன் அவள் ஒரு புறம்னு ஒரு சாங் வரும். நாயகன் அவள் ஒரு புறம் அவன் விழியில் மனைவி அழகு. இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்றோம், ரெக்கார்ட் பண்றோம். அப்ப ஜேசஸ் பாடினா நல்லா இருக்கும்ட்டு அவருக்கு வந்து அமெரிக்கா கேரளாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அதை வச்சு பாடணும். ஜேசஸ் மட்டும் தான் கொஞ்சம் முன்னாடி சொல்லணும், மற்றவங்க எல்லாம் அப்பப்போ கூப்பிட்டா வந்துருவாங்க. யாராவது சித்ரா வந்தாலும் ஜானகி ஏதாவது ஈவினிங் ஃப்ரீயா உட்காந்துருப்பாங்க. அம்மா வாங்க வந்துருக்கம்மா, அடுத்த பாட்டு கம்போஸ் பண்ணது கூட அவங்க வாய்ஸ் மிக்ஸ் 1 மணிக்கு எடுத்துருவோம். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கோம். பிக்ஸ் பண்றது இல்லை இந்த பாட்டு இவங்க. சார் இப்போ ராஜா சாரோட இப்போ உங்களோட லிஸ்ட் வித் ராஜா சார் நான் இப்போ ஒரு ரொம்ப நாளா தேடி ஒரு மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன். 1500 படத்துல அந்த லிஸ்ட்லேயே அது வெறும் இருக்கிற லிஸ்ட், அது இன்னும் அதை தவிர இன்னும் இருக்க தான் போகுது.
அதுவே நிறைய 250 படம் வருது சார். ஆமா கிட்டத்தட்ட 30-40% அவரோட ராஜா சாரோட ஹிஸ்டரியில 40% நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க. ஆமா 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 இதை நான் ஏன் சொல்றேன்னா, இது சொல்லியே ஆகணும். இது ஆமா வந்து மேலோட்டமா ஓகே ஒரு 2 பாட்டு எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 2 ஆமா பாட்டா? ஆமா ஆயிரக்கணக்கான பாட்டு 250, 300 படம் எழுதி வச்சிருக்கீங்க. ஒரு ராஜா சாருக்கு மட்டுமே. ஆமாமா நிஜம் இதெல்லாம் நிஜம் 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 நிஜம். ஆமா. இது ஏதோ நினைவுகள்னு ஒரு பாட்டு நினைவுகள் இருக்கு இல்ல, இது ஏன் வேற படத்துக்கு எடுத்த பாட்டு, வேற படத்துக்கு எடுத்த பாட்டு, அதுக்கப்புறம் எடுத்து காவேரி பாட்டு. ஊற்றாகவே. ஆமாமா ஆமா, ம். நல்லா இருக்கும். வேட்ஸ் யேசுதாஸ் படம் நல்லா யேசுதாஸ் சார். இருக்கும். எஸ் பிரில்லியன்ட் சாங். ஆமாமா, நம்ம எஸ்பி சைலஜா சேர்ந்து பண்ணாங்க. அது மாதிரி நிறைய பட் அனுபவங்கள் உண்டு சார். பட் இதுல என்ன பிரச்சனை தான் சார், இதான் சொல்றேன். இந்த பாட்டெல்லாம் ஆ, கேட்கறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு. பாட முடியாது சார் ஆ, அத. ஆ. முள்ள இ- நிறுத்தி நிதானமா பாடுறாங்கல்ல. பாட்டை பாடிடவே இப்ப முடியாது கரெக்டா. இப்ப சில நேரத்துல அண்ணன் வந்து நான் எழுதின பாட்டை யோசிப்பாரு. ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். அது வந்து இல்ல பல்லவி தர்றேன். அந்த இருக்கு. ஒரு ஒரு உன்னைத்தானே உன்னைத்தானே. உன்னைத்தான் யேசுதாஸ் சார். ஆமா. ஆமாமா. இந்த பாட்டு வந்து நான் முதல்ல எழுதி அண்ணன் டியூன் பண்ண பாட்டு சார். அத ம். மியூசிக் போட கத்துக்கிற டைம்ல. ம். உன்னைத்தானேன்றது நான் வந்து என்ன எழுதினேன்னா, ஒரு ராகம் மெல்ல வாவ். மெல்ல நெஞ்சுக்குள்ள கேக்கும். ம். கடல் ஓரத்துல அல தாளத்துல ஓ! மனம் பாடுதடி உன்னை தேடுதடி. வாவ். விடியும் புது காலை வரவேற்குது. விடிவெள்ளி பொழுதோட வாவ். விளக்கேத்துது. நெத்தியதன் மேல அவ குங்குமத்தை போல பொழுதும் ஒளி வீசுது. எழுதுனது நான் எழுதுனதுக்கு டியூன் பண்ண பாட்டு தான். அடுத்து இந்த படத்துக்கு போய் வாவ். ரஜினி படத்துக்கு அந்த டியூனை போட்டாரு. அதுக்கு வேற வார்த்தைகள் வந்தது. ஆ. அதே மாதிரி ஆமாமா. நிறைய உண்டு சார். அந்த புறத்தில் ஒரு மகாராணியில நான் எழுதின பாட்டுக்கு டியூன் பண்ணது. அந்த வார்த்தை வந்து மறுபடியும் புலமைப்பித்தன் எழுதினார். அந்த மாதிரி பல வாவ். விஷயங்கள் நிறைய நிறைய உண்டு. பியூட்டிஃபுல். நிறைய உண்டு. நிறைய அது உண்டு. இன்ஃபாக்ட் நீங்க எழுதினது நிஜமா ஒரு ஃபோக் டச் இருக்கு சார். அந்த ஒரு ஃபோக் ஆமா. டச் இருக்கு ஆக்சுவலா. அது கொஞ்சம் நான் வேற மாரி இருக்கும். நான் அது ரொம்ப நான் ஃபோக் ராகத்துக்கு ஏத்த மாரி இருக்கும். ராகத்துக்கு ஏத்த ஆமா. மாரி அந்த லிரிக்ஸ் இருக்கா மாரி எனக்கு ஆ. தோணுது. சிவரஞ்சனி ஆமாமாமா. தான் நினைக்கிறேன். சிவரஞ்சனி தான் ஆ. நினைக்கிறேன் இது ஆமா. ப்ராபப்ளி. ஆமாமா. ஆமாமா. ஆ. ஆமா. பிரில்லியன்ட் சாங். அதுல நல்ல இன்ஃபாக்ட் நல்ல ரஜினிக்கு வந்து நடுவுலேருந்து தான் வரும் அந்த லைனு. மனதின் ஆமாமா. கதவொன்று பிறக்கின்றது அந்த மாரி ஏதோ வரும். ஆமாமா. நானே ஆமாமா. ஆமா. எனக்கு அந்த லைன் எனக்கு செம்மையா பிடிக்கும். நானே எனக்கு ஆ. நண்பன் இல்லையே, ஆ. உன்னால் ஒரு பந்தம் வந்ததே. பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த ஆமா. லைன்ஸ்லாம். ஆமா. ஆமா. ம். ஆமா. இப்போ ரீமிக்ஸ் இல்லன்னா பழைய சாங்லாம் யூஸ் பண்றாங்களே. இப்போ உங்க சாங்க எடுத்து பண்ணாங்கன்னா ஓகேவா? நிறைய பண்ணிருக்காங்களே சார். நிறைய பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. ஓகே, ஓகே. ஆமா. ஆ. படத்திலே வந்திருக்கு. இது பாக்யராஜுக்கு ஒரு பாட்டு பண்ண அந்த இதுல ஆ. சுவர்ண சித்திரங்கள்ல காதல் வைபோகமே இதெல்லாம் போட்டாங்க. அது நிறைய பாட்டு. வந்துடுது. ஓகே, ஓகே. இப்ப ம். இப்ப வர்றது நிறைய பாட்டுலாம். இவரு நம்ம நடிகர் ஒருத்தர் இருப்பாரு. நடிகர் சங்க தலைவர். பேர் பாருங்க. வயசாகி போனதுனால 47 இங்க வயசாகுது சார். எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் எப்படி 47 நினைவு இருக்கு சொல்லுங்க. ஆமா. 47 வயசுலயே கஷ்டம் தான். ஞாபகம் போகுது. கஷ்டம் தான். அது மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. ரீமிக்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய பண்ணிருக்காங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி இப்ப கிட்டார்ன்றதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ட்ரெய்னிங் வேணும். பட் நீங்க ஆமா. நேச்சுரலா செஷன்ல வாசிக்கிறீங்க. பட் எப்படி கத்துண்டீங்க? நீங்க வெஸ்டர்ன் கிளாசிக்கல்லாம் போனீங்களா? எப்படி இதெல்லாம் டக்கு டக்குன்னு கத்துட்டு எப்படி ஹவ் டிட் யூ ஸ்டார்ட் ஆல் திஸ்? என்ன சார் இது? எனக்கு கிட்டாருக்கு வாத்தியார் வந்து இளையராஜா தான். அவர்தான் டேய் இப்படி இப்படிடா. இந்த வாவ்! இந்த ஸ்ட்ரிங் இப்படி இது இப்படி இப்படின்னு. அப்ப கார்டுக்கு ம். பேரே தெரியாது. நாங்கெல்லாம் ஒரு பேரை வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் அதுவாசி அதுவாசி இதுவாசின்னா இப்போ ஓ ஓ ஓ அப்ப அந்த மாதிரி சொல்லிடுவாரு. சொல்லி குடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட சேரும்போது நானும் கிட்டாருக்கும் போய் சேர்ந்து அது வந்து கத்துக்கிட்டேன். கொஞ்சம் கத்துக்கிட்ட போறப்படி எந்தெந்த கார்ட்ஸ் எப்படி இப்படி வாசிக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன். ரிதமிக் பேட்டர்ன் ஆ. என்னதுல வேற மாதிரி இருக்கும். நான் வாசிக்கிற ரிதமிக் பேட்டர்ன் இன்னும் இல்ல தமிழ்நாட்டுல. அதாவது நான் கிட்டார் கத்துட்டது அண்ணன்ட்ட தான் சொன்னேன். அதுக்கு ஒரு டெவலப் பண்றதுக்கு எங்க மாஸ்டர்கிட்ட போய் எந்தெந்த கார்ட்ஸ் என்னென்ன பேர் அப்படிங்கறதெல்லாம் கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் எப்படி எப்படி ம். வாசிக்கணுங்கிறதெல்லாம் கத்துட்டான். இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எம்.எஸ். விஸ்வநாதன்ட்ட வாசிக்கக்கூடிய கிட்டாரிஸ்ட் பிலிப் அவங்க தான் வந்து நம்பர் 1. அவங்க ம். தான் பெரிய கிட்டாரிஸ்ட். இந்த ஆட வரலாம் பாட்டு, மற்ற பாட்டு அவர் கிட்டார் சோலோ வர்றதெல்லாம் அவர் தான் பண்ணுவாரு. அவர் பியூட்டிஃபுல். நானும் வாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வாழ்ந்த போது
நீ பெஸ்ட் ரிதம் கிட்டார் பிளேயர்ப்பா. உன்ன மாரி நான் பார்த்தது இல்ல அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வாவ்! ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு அமேசிங். உதாரணமா சொல்லணும்னா, மச்சான பாத்தீங்களா பாட்டு நீங்க கேட்டு பாருங்க. அந்த மச்சான ம், பாத்தீங்களால மச்சான பாத்தீங்களா டக்கு டக்கு டக்குன்னு ம். ரிதம் வெறுமனே ஸ்டார்ட் ஆகும். ஆட்லிப்பா. அப்போ வந்து ம். அந்த நேரத்துல வந்து பின்னால இருக்கிற கிட்டார கேட்டு பாருங்க. இதுல போடுங்க. சக்குன சக்குன நைஸ். சக்குன 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 இப்படிதான் போயிட்டு இருக்கும் புள்ள. சக்குன சக்குன வாவ்! சக்குன 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 சக்குன. அதே மாரி ஆமாமா. விழியிலே விழியிலே மலர்ந்ததுங்கிற பாட்டு இருக்கும். அது எக்ஸ்ட்ரார்டினரி சாங். ஆமா. அதுலயும் நான் தான் கிட்டார் வாசிச்சிருப்பேன். பீட்டெல்லாம் நான் தான் வாசிச்சிருப்பேன் அந்த பாட்டு. ம். அது மாரி கிட்டார்ல ரொம்ப இது உண்டு. கத்துக்கிட்டு நெறைய பாட்டு அது நானும் அண்ணா ஹார்மோனியம் வாசிப்பாரு, இல்ல பியானோ வாசிச்சுட்டு இருப்பாரு. நான் கிட்டார் வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துருப்பேன். அது மாரி தான் பல பாடல்கள் உருவாக்கியிருக்கோம். பாட்டுலாம் தீர்ந்து போயிடும். முதல்ல 3 படத்துக்கு பாட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாட்டு இல்லன்னா தனியா உட்காந்து நாங்க 2 பேரும் கம்போஸ் பண்ணது தான் மத்த சாங்ஸ் எல்லாம். அப்படி ரிதம் கிட்டார்லயும் பெரிய ஒரு சாதனையாளர் அப்படின்னு சொல்லிக்கலாம். மத்தவங்கலாம் சொல்லுவாங்க, "நீங்க பெரிய கிட்டாரிஸ்ட் சார்" அப்படிம்பாங்க. ம். பிட்ஸ் எல்லாம் வாசிக்கிறதுக்கு வராது அதிகமா. ஆனா பியூட்டிஃபுல். ரிதம் கிட்டார்ல வெரைட்டியா இருக்கும். வெரைட்டியா இருக்கும் யாஹ்! நல்லா. ம். "வாடி என் கப்ப கிழங்க" அதுலலாம் வாசிச்சிருப்பேன். நல்ல பாட்டு ம். பாத்து. சார் இன்னி வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். எல்லா சாங்குக்குமே பேக்கிங்கு ஆ. கிட்டார் ஸ்ட்ரம்ஸ் அந்த ரிதம் பீஸ் தான் சார் போயிட்டே இருக்கு. எல்லா பாட்டுலயும் ஆமாமா. அதுதான் அதான் ஆதார ஸ்ருதி மாரி போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. ஆமா, அது ஆமா சார். மத்தவங்க என்ன அந்த பண்ணுவாங்கன்னா, கார்ட்ஸ் பீட்டுக்கு வந்து கார்ட குடுத்துருவாங்க சார். இப்ப ஆ. மச்சான பாத்தீங்க டூ த த த த த த ம். இல்ல சக்கர வராது. அது அது நா ரிதம். நா நா ஓகே. நா 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 அப்படின்னு ஒரு ம். ஸ்ட்ரோக்கா குடுப்பாங்க. ஓ! நாங்க ஓகே, ரிதம் ஓகே. அவங்க என்ன வாசிக்கிறோமோ, அந்த ரிதம்க்கு சக்கன 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 ம். அப்படி வாசிப்போம். வாவ்! விழியில சிங்கு சிங்கு சக்க சிங்கு சிங்கு சக்க சிங்கு சிங்கு சக்க சிங்கு சிங்கு அப்படி ஆ. குடுத்துருவாங்க. ஓ! அது ட்ரம்ஸ்ல ஓகே, என்ன ஓகே, ஓகே. வாசிக்கிறாங்களோ, சேம் பேட்டர்ன் நான் வந்து அதனால தான் ரிதம் கிட்டார்ல யூஸ் கிட்டார் பண்ணுவேன். சொல்றோம். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அதான் ரிதம் கிட்டார். ரிதமோட வாவ்! சேர்ந்து சுதி கேட்கும். அவ்வளவுதான். அதான் ரிதம் கிட்டார். கரெக்ட், அதுல கரெக்ட். அதுல நெறைய சாதனைல நெறைய பாடல் வாசிச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆதங்கம் சார். இப்பலாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிருக்கு. ஆ, இப்ப ஆ. அந்த காலத்துல வாசிச்ச இப்ப ஒரு ட்ராக்கும் இருக்கு இல்லையா? ஒரு ஆமா. ட்ராக்கையும் தனித்தனி சவுண்ட மட்டும் ரெக்கார்ட் பண்ணி மட்டும் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ! ஏற்கனவே பொக்கிஷம் நீங்க பண்ணதெல்லாம். அதெல்லாம் ஆமா. வந்து ஒவ்வொரு மியூசிஷியனுக்கும் கால்ல கும்பிட்டு டெய்லி அத கேட்டாலே போதும் சார் அவங்க லைஃப். அவங்க கம்ப்ளீட் கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஃபுல்லா அத கேட்டாலே போதும். அத கேட்டாலே இல்ல நீங்க எங்க இ இல்ல சார். அப்படி விட்டிருந்தோம்னா, நெறைய மியூசிஷியன்ஸ் உருவாக்கி இருக்க மாட்டாங்க. ஏன்னா, ட்ராக்க போட்டு பாட்டு போயிடுவாங்க. இப்ப அப்படித்தானே பண்றாங்க பல பேர். இல்ல -1 ஆனா அது ரெக்கார்ட் எல்லா பண்ணி பாட்டுக்கும் ஒத்து வராது சார். அப்ப அதுக்கேத்த மாரி மெலடி இருக்கணுமே! அது இருக்காதே! -1 போட்டு இப்ப நெறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அத பண்ண முடியாது. எடுத்தாலும் இவங்க எப்படின்னா, இப்போ ஒரிஜினல் தான் எப்பவுமே. ஒரிஜினல் தான். அது அத எடுத்து ஆமா. இவங்களால கிரியேட் கூட பண்ண முடியாது. அது அந்த மாரி ஆமா. கிரியேஷன் அது. ஆமா. அந்த கார்ட்ஸ் ஒரிஜினல் கார்ட்ஸ் எல்லாம் வர்றது கஷ்டம் ரொம்ப. அதுக்கேத்த மெலடி சூட் ஆகணுமே! வந்து உட்காரணுமே! ஆமாமா. ஆமாமா. அதான், ம். அதான். அதான் பெரிய சரி இப்ப விஷயம். லிரிக்ஸ் அண்ட் உங்கள பொறுத்தவரைக்கும், நீங்க யூ ஹேவ் டன் மேஜிக் இன் போத். சாங் ம். காம்போசிஷன் அண்ட் லிரிக்ஸ் இது 2த்துல வாட் இஸ் யுவர் க்ளோஸ் டூ ஹார்ட்? 2மே கஷ்டம் தான் இருக்கு சார் நெனைக்கிறேன். என்கிட்ட. 2மே இருக்கு என்கிட்ட. நான் நீங்க இப்ப இருக்கிறது ஓகே. அ, உங்ககிட்ட அத தவிர எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வேற விஷயம். பட் அ. நமக்குன்னு நம்ம மைண்ட் ஓகே. ஏதோ சம் சாட்டிஸ்ஃபாக்ஷன். அது அது மைண்ட் லிரிக்ஸ்ல க க கிடைக்குமா? இ இ லிரிக்ஸ்ல கிடைக்கும் சார். லிரிக்ஸ்ல கிடைக்கும். சூப்பர். இப்ப ஜானகி அம்மாவுக்கு எழுதின பாட்டுக்கெல்லாம் ஒரு 4 பாட்டு அவங்க டியூனுக்கு எழுதினேன். அது ம். மீராவுடைய காதல் வேதனைகள பத்தி எழுதினது. கணவன பிரிஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி அந்த பாட்டு வேணும்னாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு பாட்டு மட்டும் என்ன பண்ணேன், "கண்ணா நீ என்ன பிரிஞ்சு போயிட்ட. என் மனசுக்குள்ள இருக்க. நான் என் மனசுக்குள்ள ம். வந்து பார்க்க முடியாது. வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். உன் முகத்த பார்க்கணும் போல" அதாவது அவங்களுடைய வாழ்க்கையின் விரகதாபத்த நான் அதுல சொல்லலாம். இப்ப அவர் இல்ல. ம். ராமபிரசாத் சார் இல்ல. ஓகே. ம். அந்த ம். தனிமை அவங்கள கொல்லுது. அதனால இந்த தனிமை என்ன கொல்லுது ரொம்ப. அப்படிங்கிற மாரி எழுதினோன அந்த பாட்டு "கண்ணா நல்லா இருக்குப்பா அந்த பாட்டு. ரொம்ப நல்லா எழுதியிருக்க" நேத்தெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நேத்து நைட்டெல்லாம் பேசிட்டு இருந்தோம். என்னோட பாடல்கள் அவங்களுக்கு அனுப்புறது, அவங்க பாட்ட எனக்கு அனுப்புறது அப்படிங்கிற மாரி ஒரு உறவுல போயிட்டு இருந்தோம். அது மாரி அது எழுதுறதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சார். அது மைண்ட வாவ்! தூண்டி விடுது இல்லையா? எண்ணத்த தூண்டி விடுது. அதனால அதுல அதுல கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி எனக்கு. கரெக்ட். ஆ, எனக்கு எனக்கு சில சில டைம்ஸ் தோணும் சார். இப்ப மியூசிக் காம்போசிஷனாவது ஏதாவது ஆ, ஒரு டியூன் வந்துரும். ஆமா, ஸோ டியூன் கூட ஏதாவது வந்துரும். ஆனா லிரிக்ஸ் அப்படி இல்ல. நிஜமாவே ஆமா, மீனிங்ஃபுல்லாவும் இருக்கணும். அதுதான் ஆமா, எனக்கு கஷ்டம்னு தோணும். ஏன்னா, அதுதான் பவுண்டரி வேற இருக்கு. இப்போ உங்களுக்கு ஆமா, தமிழ்ல எழுத்துக்கள் இவ்வளோன்னா, அவ்வளோதான் எழுத்துக்கள் தான். மியூசிக்ல ஆமா, ஆமா, எப்படி டியூன்ஸ் நீங்க கன்னாபின்னான்னு மாத்தலாமே. டக் 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 டா ஆமாமா, டா டா அப்படின்னு போடலாம். அதுக்கு நீங்க ஆமாமாமா. கஷ்டப்பட்டு லிரிக் எழுதணும். ஆ, ஸோ லிரிக் ஒரு ஜாலம் தான். அது அது சில கரெக்ட்டான லிரிக் எழுதும்போது தான் அதனோட அருமை தெரியுது.
அது ஆமாமாமா. இப்ப ஏன் இப்போ லிரிக் ரொம்ப டவுன் சைஸ் பண்றாங்கன்னா, அப்படி இருக்கு. இப்போ அப்படி ஆமா. உடைச்சு வச்சிருக்காங்க எல்லாத்தையும். ஆமாமா, பட் ஆமாமாமா, லிரிக் ஆமா. எழுதுறது தான் டேலண்டே. அந்த 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 ஆமா. சந்தத்துலயும் அத வந்து ஜூஸ் மாரி, வெண்ணெய் மாரி வழுக்கின்னு வர மாரி குடுக்குறீங்களே! அத பாட முடியுதே! நிச்சயமா சார். அந்த இல்ல. ஒரு புள்ளைய பெத்து போட்டோம். அதுக்கு பேர் வைக்கணும்ல. ஆ. ஏன் புள்ளைக்கு உயிர் இருக்கு, உடம்பு இருக்கு. பேர் இல்லையே! பேர் கண்டிப்பா. வைக்கிறது நாங்க தானே! பாட்டுக்கு பேர் ஆமா. வைக்கிறது நாங்க தானே! ஆமா. தப்பான பேர வச்சுட்டா காலத்துக்கு அப்படித்தானே கூப்பிட்டுட்டு இருக்க முடியும். அப்படிதான் இப்ப பண்ணிட்டு ஆமா, இருக்காங்க. ஆமா. இப்பல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது சார். இப்ப உள்ளதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து முடிஞ்சு போச்சு. காலங்கள் முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்களே கம்பேர் ஏஐன்னு வேற ஒண்ணு வந்துருச்சு. அது நெறைய குடுக்குது. ஒரு பேட்டர்ன் குடுத்தோம்னா, அ அது மாரி பலது வருது. அவங்க என்ன மூளை என்ன வேலை கேட்டா செய்யாம என்ன கேட்டா ஏஐயே திடீர்னு நல்லா குடுக்குற மாரி இருக்கு, இப்ப இருக்கிறத விட. அதுக்கே புரிஞ்சு போச்சு. இது முன்னாடி யாரெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அதான் கேட்டிருக்குமே. ஏஐ எப்படின்னா, அதுக்கு ஆ. டேட்டா குடுக்கணும். பழைய ஆ. டேட்டாலாம் அது கேட்டிருக்கும் நல்ல பாட்டெல்லாம். அத வச்சு இப்ப ஆ. நல்லாவே குடுக்குது ஏஐ. ஆமாமாமாமா. மனுஷங்கள விட அதே நல்லா பண்ணுது. இல்ல இனிமேல் இப்ப எந்திரமயம் ஆயிடும் சார். எல்லாமே. எல்லாமே. இப்ப பாருங்க அது கண்ணா இவரு நம்ம என்எஸ்கே ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. "ஒரு பட்டன தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியும், காஃபி நம்ம பக்கத்துல ம். வந்துரணும்." அப்படிங்கிற மாரி அவரு அப்பயே ம். பாடிட்டாரு. குளிர் காட்டுற ஆமாமாமா. ம். மிஷின் வேணும், அது வேணும், இது வேணும். எல்லாம் வந்துருச்சு. ம். அது மாரி ம். இனி வந்துச்சுன்னா, நமக்கு மூளைக்கு வேலை குடுக்குமா சார்? நம்ம ஒர்க்க வந்து ஏஐல ஒப்படைச்சுட்டு நம்ம சும்மா உட்காந்துருப்போம். அதுல வர்றத கரெக்ட்டா எடுத்து அங்க அனுப்பிச்சுருவோம். அவ்வளவுதான். அந்த ஆமாமா. மாரி ம். மனுஷனுடைய மூளைய கம்மி பண்றதுக்கு என்னென்ன விஞ்ஞான வளர்ச்சி வருதோ, அந்த வளர்ச்சிகள்லாம் வந்துகிட்டு இருக்குங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். நல்ல விஷயம் தான். ஆனா கஷ்டமான விஷயம். இந்த பாட்டுல. ஆனா அது ஒரு விதத்துல இப்ப எங்கள மாரி ஆட்களுக்கெல்லாம், ஆ. எப்படியாவது நீங்க கெட்டு போங்க. எனக்கு கவலையே கிடையாது. நாங்க நாங்க நல்லா கேட்டு முடிச்சுட்டோம். ஒரு விதத்துல செல்ஃபிஷ் தான் இப்போ. போதும், போதும். நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. அத கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க. என்ன வேணா ஆமா. பண்ணிட்டு போங்க. நம்மளுக்கு ஆ. இருக்கு. நமக்கு சாகுற வரைக்கும் இன்னும் 10 அவ்வளவுதான். ஜெனரேஷனுக்கு போட்டு வச்சிருக்காரு. நம்ம ஆட்கள்லாம். அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் ஃபுல்லா உட்கார்ந்து ஸ்டுடியோ பார்த்தபோது அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். ஒரு போதும் 40 சார். வயலின் அதான் லைஃப். இருக்கும். ஒரு 40 ம். வயலின் இருக்கும். ஒரு 10 வியாலோ இருக்கும். 3 வாவ்! செல்லோ இருக்கும். ஒரு பேஸ் இருக்கும். பிராஸ்ல ஃபுல்லா இருக்கும். 4 ட்ரம்பெட் இருக்கும். 2 சாக்ஸ் இருக்கும். ஒரு ட்ரம்போன் இருக்கும். அந்த மாரிலாம் மொத்தமா பார்த்துட்டு, அந்த கூட்டத்த பார்த்த உடனே நமக்கு குஷி வந்துரும். ஆஹா! இந்த சத்தம் ஏன்னா அங்கேயே கேட்கிறோமே! அங்க வாசிக்க சொல்லி. அந்த அந்த ஆமா சார். இன்ட்ரெஸ்ட்லாம் போச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போச்சு சார். அந்த இதெல்லாம் இல்ல போச்சு. அது மட்டும் இல்ல சார். இப்ப இப்ப என்ன மாரி ஆட்கள் நான் இப்ப பேசுறேன்னா, எனக்கு மியூசிக் நான் கத்துண்டதே கிடையாது. ம். நீங்கலாம் தான் டிக்ஷனரி, பைபிள் எல்லாமே எனக்கு. ஓகேவா? பட் ம். இப்படி ம். கத்துக்காத ஒருத்தனாலயே என்னால இப்போ இத பத்திலாம் பேச முடியுதுன்னா, நீங்க ஆ, ஆ. அதான் சொல்றேன். ராஜா சார் சொல்றது ஆக்சுவலா உண்ம. இப்ப நீங்க ஆமா. உனக்கு சிம்ஃபனின்னு ஒண்ணு தெரியுமாடா? இன்னைக்கு தானே அத பத்திலாம் உனக்கு பேசுறீங்க. இப்ப நான் பீத்தவன் மாரி ஆமா. போட்டேன், அது மாரிலாம் போட்டேன்னு சொல்றீங்களே தெரிஞ்ச மாரி. ஆ, அத ஆ. உங்களுக்கு காட்டி குடுத்ததுனால தானே உங்களுக்கு இதெல்லாம் பேசவே முடியுது. அந்த மாரி ஆமாமா. ஏன்னா இப்ப நீங்க வியோலா, செல்லோலாம் சொல்லும்போது அந்த காலத்துல எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. இது ஆ, என்னன்னா குட்டி வயலின், இது ஆ. பெரிய வயலின், இது ரொம்ப ரொம்ப பெரிய வயலின். அப்படிதான் அப்படிதான் சொல்ல தெரியும். அப்படிதான் சொல்லுவோம் நாங்கலாம். அண்ணனுக்கு பிடிச்சமான இன்ஸ்ட்ருமென்ட்ல ஒண்ணு ஓபோ. ஓ! ஓபோ சூப்பர். வந்து ரொம்ப நெறைய படங்கள், நெறைய சாங்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காரு. அது ஒரு 1000 ஏன்னா அது சிம்பனில யூஸ் பண்ண இதுதான். ஓபோக்கு தனியா பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது. தமிழ்நாட்டுல இது அது நல்ல கிட்டத்தட்ட நல்ல ஷெனாய் டச் இருக்கும்ல அதுல. ஷெனாய் டச் இருக்கும். ஷெனாய விட இன்னும் ஷார்ப்பா கீழ இருக்கும். லோவுல இருக்கும். யாஹ். நல்லா இருக்கும். நல்லா ஆமா இருக்கும். நல்லா எனக்கு இப்ப இருக்கும். இந்த தை பொங்கலும் வந்தது அதெல்லாம் ஓபோவா, ஷெனாயா அது எனக்கு டவுட்டே வரும் சில ஆமாமா. டைம். நெறைய ஆமாமா. பாட்டுல அந்த மாரி ஆமாமா. அதே மாரி ஆமாமா. மணமகளே மணமகளே ஆமாமா. ஆமா. டண்டடடா. அதுல பின்னாடி ஒண்ணு போகும் சார். அது ஷெனாயா, அந்த ஷெனாய் மாரி ஆ. மனச உருக்கிடும் அந்த பாட்டு. தேவர் மகன்ல வர அந்த பாட்டு. 3 இருக்கு சார். தட் இஸ் வந்து ஷெனாய் இருக்கு. நாதஸ்வரம், பேஸ் எல்லாம் சேர்ந்து அது நாதஸ்வரம். தெரிஞ்சிரும். அ ம். அதுக்கப்புறம் ஷெனாய். ஷெனாய் வந்து ம். நல்லா பீக்கா நல்லா மேல போகும். அத விட சின்னது வந்து மொகவீணை. நம்ம ஊர்ல இருக்கிறது. ஓ! மொகவீணைன்னு ஓகே. சொல்லி ஒண்ணு இருக்கு. மொகவீணைன்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் ஓபோ. ம். இந்த 4 ம்ஹ்ம். ஃப்ளோயிங் இன்ஸ்ட்ருமென்ட்டும் அவ்ளோ அவ்ளோ அற்புதமா இருக்கும். வேற வேற வாவ்! டோன்ல இருக்கும். ம். நல்லாருக்கும். உங்களுக்கு கிட்டார தவிர உங்களோட ஃபேவரைட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? நான் ஹார்மோனியம் வாசிப்பேன். அவ்வளோதான் பியானோலாம் வராது சார் எனக்கு. உண்மைய இல்ல, இல்ல. சொல்லணும்னா. லிசனிங்காகவே. சில பேர் கேட்கிற சவுண்ட்லயே வீ சில வீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். வீணை பிடிக்கும் சார். வீணை பிடிக்கும். சூப்பர் அவ்வளோதான். சார். என்னோட ஃபேவரைட். வீணை. ம். ஆமா. ராஜேஷ் வைத்யா நாங்கலாம் அப்பப்போ அடிக்கடி பேசும்போது, "எப்பா அந்த ஆ. பாட்டு ட்ரை பண்ணு, இந்த பாட்டு ட்ரை பண்ணு. இது ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா." அவரு டெவலப்மெண்ட் நல்லா வாசிப்பாரு. ரொம்ப நல்ல ஆமா. அற்புதமான ஒரு ஒரு நல்ல டியூன்லாம் எடுத்து வாசிப்பாரு. அந்த அந்த வீணை ரொம்ப அந்த க பிடிக்கும் சார். அந்த காதல் ஓவியம்ல சின்னதா ஒரு பிட் வரும். டேவ் 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 அது அது அப்படி இருக்கும் சார் அது. ஆமாமா, சின்ன சின்ன ஆமாமாமா. பிட்டு. ஆமா. அது பார்த்தசாரதின்னு ஒரு வீணை பிளேயரு. அவரு தான் வாசிப்பாரு. அந்த ம். பண்றாரு. வாவ்! அவரு நானும் அப்ப அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நாங்கலாம்.
ம். அதனால அப்படி ஆமா, பல விஷயங்கள பேசிட்டு உட்காந்துருப்போம். சந்தோஷமா. ஆமா. இதுல ஒரு காமெடியான ஒரு கொஸ்டின் சார் இப்போதைக்கு. ஆ, இப்போ ஆ, நீங்க லிரிக்ஸ சர்வசாதாரணமா அடிச்சு விடுறீங்க. ஆ. ராஜா சார் 5 நிமிஷத்துல கம்போஸ் செஞ்சுடுறாரு. உங்க ஆமா. 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்ளோ அவசரம்? நிதானமா எல்லார் மாதிரியும் 3, 4 மாசம் எடுத்துக்க வேண்டியது தானே சார்? எதுக்கு இவ்ளோ அவசரம் உங்களுக்கு? சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றோம்னா, ஆக்ட் பண்ணி தான் பண்ணணும். இப்போ தா தாரா தாராரரா ராரரா நான் ம். மண்டைய போட்டு கொழச்சு, சூ கொஞ்சம் விடுங்கன்ட்டு பார்க்ல எல்லாம் போய் நடந்துட்டு, "ஏ ஆத்தா, ஆத்தோரமா வாரியான்னு" சொல்லி எழுதுனா எப்படி இருக்கும் சார்? என்ன சார் இது? கேட்ட உடனே என்ன வார்த்தை வருதோ அதுதான் எழுதி பழக்கம். நடிக்க தெரியாது சார். நிஜமாவே. நடிக்க தெரியாது. இப்போ பல பேர் பல கவிஞர்கள் இருக்காங்க. பாட்ட வாங்கிட்டு போய் பார்க்ல நடந்து கிடந்து எல்லாம் எழுதி கொண்டு தான் கவிஞர்கள்லாம் நெறைய இருக்காங்க. அந்த ஆமா. மாரிலாம் இல்ல. நெனச்சோனே வருது. வேல குடுத்தோனே ம். வேல செய்றதுக்கு நாத்து நட கூப்பிட்டாங்கன்னா, நாத்த கையில குடுத்துருவாங்க. நடணும் அவ்வளோதான். கொஞ்சம் யோசிச்சு எந்த இடத்துல நடுறது? இப்படி இங்க வந்திருக்கேன். அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அது மாரி ம். என்ன வருதோ அதான் அந்த இந்த நேரத்துல சார். பாடுறதும் சரி, எல்லாமே சரி அந்த நேரத்துல. அமேசிங் சார். பாலு அமேசிங். வந்து நாங்க அண்ணா வந்து இந்த சங்கதி, சிரிப்பு இந்த ஆ அப்படிலாம் பாடியிருக்க மாட்டாரு. ம். அவன் வந்தான்னா அவன் இஷ்டத்துக்கு பாடிட்டு போயிடுவான். ஆமா. ம். அது ஆமா. அது அவரால கேட்கறதுக்கு மட்டுமே ரொம்ப செய்ய முடியும். ஆமாமா. இல்ல. அது பாலு எழுந்தது 2 இருக்கு அதுல. அவரால மட்டுமே நிஜமாவே அவரால மட்டும் தான் செய்ய முடியும். ஆ ராஜா சாருக்கு அவர் மட்டும் தான் நிஜமா அவர் மட்டும் தான் செய்ய முடியும். 2 அவரு அதேதான். 2 பேரும் ஒரு நல்ல பிறவிகள் சார். நாங்க ஓ மை பாலு காட்! இழந்ததெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம் சார். ரொம்ப வருத்தமான விஷயம். நீங்க அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன் சார். சரண் வந்து ஆ உங்கள உங்கள கூட்டிட்டு வருவாரு கடைசில. நீங்களும் ஆமாமா. சரணும் பேசிட்டு இருப்பீங்க. பாலு சார் நைஸா உள்ள வருவாரு. அது இன்னும் எனக்கு ஆமாமா. கண்லயே நிக்குது. அது ஆமாமா. இன்னும் அதான் 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 அவரு குடுத்த லாஸ்ட் வீடியோ அதான். இன்டர்வியூ நான் தெரியும். நான் அத அதான். கேட்டு நான் சரணையும் இப்போ வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அவரு கூட பேச. அதான் சொல்றேன். அந்த இன்டர்வியூ மெமரபிள் இன்டர்வியூவா மாறி போகும்ன்னு யாருமே ஆமா. நினைக்கல. அதே மாரி இன்னைக்கு டைரக்ஷன் வருவோம் சார் கொஞ்சம். இன்னைக்கு நேஷனல் கேமரா டேவாம் இன்னைக்கு. அதாவது கேமராக்கே அப்படியா? இன்னைக்கு தான் நேஷனல் டேவாம். 29 ஓ! சொல்றாங்க. ஸோ அது வெரி குட், வெரி எனக்கு குட், வெரி டக்குன்னு குட், இப்போ வெரி குட், நீங்க வந்ததுனால ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு சொல்லணும்னு. வெரி குட், வெரி குட், இப்போ வெரி குட் சார். இப்போ டைரக்ஷனுக்கு வரலாம் சார். இப்போ ஆ, லிரிக்ஸ்ல தூள் ஆ, கிளப்பியாச்சு. மியூசிக் ஆ, டைரக்டராகவும் பின்னி பெடல் எடுத்தாச்சு. ஆ, இத தாண்டி டைரக்டர்னா, ஆ, ஆஹா! ஆ, ஏதாவது தப்பாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆ. உடனே இவரோட மியூசிக்லாம் இப்ப நீங்க பண்ணதெல்லாம் மியூசிக்லாம் ராஜா சாரே போட்டு குடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்ற கூட்டம் ஜாஸ்தி. எவ்ளோ ஆமாமா. தில்லா வந்து தைரியமா இறங்கியிருக்கீங்க? எப்படி அந்த தைரியம் வந்தது? இல்ல தைரியம் இல்ல சார். ஃபர்ஸ்ட்ல தான் எனக்கு ஸ்டோரி மைண்ட் உண்டு. ஸ்டோரி ம். மைண்ட் எனக்கு உண்டு. அதுல வந்து நான் வந்து இதெல்லாம் ப ப ப கதையெல்லாம் சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்லுவேன். சில சொல்லும்போது ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாட்டு பண்ணும்போது, "இது என்ன மாரி பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி பாரதி அர்த்தமெல்லாம் பாடுனவன் அவனுக்கு அறிவு கிடையாது. அது மாரி சொல்லிட்டு நானு வந்து அந்த ஆட்டுக்குட்டி முட்டை இட்டுச்சு, கோழி வந்துச்சு சொல்லுச்சு. அப்ப யானை குஞ்சு வந்து கோழி குஞ்சு போயிடுச்சு. ம். அப்புறம் திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஆத்தங்கரையில வந்து வெறும் குப்பை கூளமா இருக்கு. அப்படின்ற மாரி சும்மா இப்படி இருந்தா நல்லா ஓ! இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னா, அதுக்கு அந்த இத வச்சு தான் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு, யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு, கதை இல்ல சாமின்னு பாட்டு உருவானது. அந்த மாரி நெறைய ஸ்டோரி டிஸ்கஷன்ல மற்றதெல்லாம் எனக்கு அதுல ஆர்வம் உண்டு. அதனால கதை எழுதலாம்னு வாவ்! சொல்லிட்டு கதை எழுதலாம்னு எனக்கு ஆசை இல்ல. ஆனா என்ன ம். டைரக்டர் ஆக்குனது இளையராஜாவும், பஞ்சர்ணாசலம் சேர்ந்து தான். ஒரு தீபாவளி டேல பாவலர் இந்த கிரியேஷன்ஸ். ஆமா பாலகிருஷ்ணன். இல்ல ம். முதல்ல அவங்க எடுக்கிறதா இருந்தது. பஞ்சர்ணாசலம் எடுக்கிறதா இருந்தது. அவர் சார். அதுக்கப்புறம் ஆமாமா. பாவலா கிரியேஷன்ஸ்ல படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இப்ப ம். பிரபுவ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அதுல அந்த படத்துல ஹீரோவா. ம். அப்ப வந்து ஆமா. சிவாஜி அப்பா கூப்பிட்டு, "டேய் என்னடா அதுல தடியன போட்டுருக்க? நீ என்னடா கதைன்னாரு." இல்லப்பா இப்போ ஊர்ல சும்மா சாப்பிட்டு உட்காந்துட்டு இந்த இப்போ வேப்பமர தட்டில போய் சீட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த மாரி கேரக்டரு. உருப்படாத கேரக்டருன்னோனே, ம். அப்ப சரியா இருப்பான் போடு" அப்படின்னாரு. அந்த மாரி ஆமா. விளையாட்ட ஆரம்பிச்சது தான். ப என்னோட டைரக்ஷன் மெத்தடும், என்னுடைய ஸ்டோரி அமைப்பும் நான் சொல்லிக் குடுக்குறது வேற மாரி இருக்கும் சார். ஏன்னா நான் யார்ட்டயும் அசிஸ்டன்ட்டா இருந்ததில்ல. ஆமா. எந்த ம். ஷூட்டிங் பார்த்ததில்ல. நிவாஸ் வாவ்! சொன்னான். இப்படி லெஃப்ட், ரைட் இப்படி வர்றாங்கன்னா, கேமரா லெஃப்ட்ல இருக்கவங்க ரைட்ல பார்த்து பேசணும். ரைட்ல இருக்கவங்க லெஃப்ட்ல பார்த்து பேசணும். இப்ப நீங்க அங்க எனக்கு லெஃப்ட்ல இருக்கீங்க. நான் லெஃப்ட்ல பார்த்து பேசணும் உங்களுக்கு. இப்படி பார்த்தா உங்கள பார்த்த மாரி இருக்கும். என்ன பார்த்தேன்னா உங்களுக்கு வேற மாரி இருக்கும். இது என்ன பார்த்து ம். பேசுறது. இதுன்னா உங்கள பார்த்து பேசுற மாரி இருக்கும். அதெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. அவ்வளோதான் எனக்கு இது. நடந்து போனாங்கன்னா நம்ம ட்ராலில போலாம். ஒரு பெரிய கிராண்டான ஒரு இடமா இருந்துச்சுன்னா, கிரேன்ல போய் தூக்கலான்ற மாரி கைடன்ஸ் மட்டும் தான் குடுத்தாரு. வாவ்! அதுக்கப்புறம் ஷார்ட்ட பிரிச்சு, "கண்ணா
கிரெயின் ஷாட் இது. ஒரு சீன்ல எத்தனை கிரெயின் ஷாட் வருதுன்னு நோட் பண்ணுவேன். எத்தனை ட்ராவல் ஷாட் வருதுன்னு நோட் பண்ணுவேன். எத்தனை க்ளோஸ் அப் வருதுன்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி ம். சஜஷன் ஷாட்ஸ். எனக்கு பின்னால இருந்து முகம் தெரியுது. அந்த பக்கத்துல இருந்து இந்த முகம் தெரியுது. சஜஷன் ஷாட்ஸ். இதெல்லாம் ம். கரெக்ட்டா பிரிச்சு வச்சு பட்டு 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 பட்டுன்னு எடுத்துருவேன் சார். இது 21 ஓ! நாள்ல முடிச்சது தான் கரகாட்டக்காரன் படம். 21 ஐயோ! டேஸ். ஆமா. அந்த மாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கிராட்ஸ். அது 38th இயர் சார் அது. 37th இயர் இல்ல? ஆமாமாமா. ஆமா சார். ஆமா அநியா சார். ஆமா சார். அதெல்லாம் மறக்க முடியாத படம் சார். சூப்பர் என்னமோ சார். பண்ணி வச்சுட்டீங்க அதெல்லாம். ஆமா. இன்னும் காலகாலமா ஓடிட்டு இருக்கு அது. அது மறக்கவே முடியாது. அப்படி பண்ணி என்னத்தையோ பண்ணி வச்சுட்டீங்க. பாட்டு ஆமா. பாட்டு ஒவ்வொரு பாட்டும் முத்து முத்தான பாட்டு. ஐயோ! காமெடி இன்னும் பேசிட்டு இருக்கோம். ஐய்யய்யோ! சூப்பர், நாங்களும் சூப்பர், சூப்பர். மறக்கணும்னு பார்க்குறோம். முடியாத லெவலுக்கு இருக்கு. அதான் பிரச்சனையே. சார் இந்த ஜென்மத்துல முடியாது சார். ஆமா இந்த ஜென்மத்துல முடியாது. முடியாது. எங்க இன்னொரு வாழைப்பழம் கேட்டா உங்களுக்கு எந்த சோகத்திலயும் சிரிப்பு வந்துரும். போதும் சார் லைஃப்ல யார் யாரோ முக்கி முனையெல்லாம் ஏதோ படம் எடுக்கிறாங்க. நீங்க இப்படி சொடக்கிட்டு ஒரு 38 வருஷத்துக்கு நினைவு பண்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு போயிட்டீங்க. இன்னும் போகுது சார். எனக்கு இன்னும் இன்ஃபேக்ட் போகுது. நீங்க கோழிக்கு ஊது சொன்னதுனால சொல்றேன். மலேசியா வாசுதேவன் சாரோட அவரோட டாப் 10 சாங்ஸ் எடுத்தா எனக்கு பூவே இளைய பூவே தான். பூவே அதுல இளைய அந்த பூவே. 10 நல்லா. எக்ஸ்ட்ராடினரி அந்த பாட்டு ஆமாமா. காம்போசிஷனா இருக்கட்டும், அந்த ஆமா. மிருதங்கம் அதுல மிருதங்கம் விளையாடுற விதமா இருக்கட்டும் பாட்டுக்கு ஆமாமா. சூப்பரா இருக்கும். தெய்வீகமா இருக்கும் சார் அது. அது அது லவ் நல்லா லவ் வந்து ஒரு கர்நாடிக் ஃபோக் அதெல்லாம் இது ராஜா ஜான்ரா அதெல்லாம். அப்படி ஒரு ஆமாமா. ஜான்ரா இல்ல. இப்படி ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி. ஒவ்வொரு ஆமாமா. பாட்டையும். எல்லாம் அவர்தான் சார் காரணம். அன்னைக்கு நினைச்சு பார்க்குறேன், எனக்கு ஒரு அண்ணா இப்படி பொறந்திருக்காரு. என்ன பிறவி இது? அவருக்கு வந்து தம்பியா ஐயோ! நம்ம பொறந்திருக்கோம். அப்படிங்கிற மாரி நினைக்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுங்களா? அவ்வளவு தூரம் பெருமை அவர மட்டும் இல்ல சார். பார்ப்போம். நான் நெனச்சு பார்ப்பேன். பயமாவே இருக்கும். ஐய்யய்யோ! உலகமே பாராட்டுற ஒரு ஜீனியஸ இப்ப நான் ஆமா. எயின்ஸ்டீன் தம்பின்னு சொல்ற லெவலுக்கு சார் இது. சாதாரண ஆமா. விஷயமே இல்ல. ஆமாமாமாமா. இட் ரொம்ப இஸ் ரொம்ப ஈக்குவலன்ட் டூ ரொம்ப தட். பெருமையா இருக்கும். ரொம்ப ம். பெருமையா இருக்கும். ரொம்ப பெருமையா இருக்கும். எங்க அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்க அம்மா, அப்பாவுக்கு. நல்ல பிள்ளைங்களா பெத்திருக்காங்கன்னு. இப்ப நீங்க நெறைய ஒரு சில சில டச்சஸ்லாம் வந்து சிலது அ. நீங்க காமெடியா, ஹியூமரா பண்றீங்க. விச் இஸ் லைக் உங்க லைஃபே பியூட்டிஃபுல்லா அப்படி கேரி பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் லக்கி ஃபார் ஆமா. யூ. ஆனா ஆமா சார். உங்களுக்கு சினிமால புடிச்ச ஜான்ரான்னு ஒண்ணு இப்ப வெங்கட் பிரபுலாம் சொல்லுவாரு. இப்ப அவருக்குன்னு அ. நெறைய ஒரு இந்த ஹாரர் கூட எடுக்கணும் அந்த மாரிலாம் சொல்லுவாரு. ஸோ ஆமாமாமா. நல்ல உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இருக்கு. ஐடியாஸ் நெறைய இருக்கு உங்களுக்கு. இப்போ உங்கள மாரி எனக்கு ஆட்களுக்கு ஆ. நெறைய ஐடியாஸ் வருது. பட் அதுல வந்து எனக்கு இதெல்லாம் கூட இன்னும் நெறைய எடுத்துக்கலாமேன்ற ஒரு ஆசையில எந்த ஜான்ரா உங்களுக்கு பிடிக்கும்? ஒரு எடுக்கணும்னு இப் ஆசை? இ இப்ப எடுக்கணும்னு மைண்டே இல்ல சார். ஏன்னா வந்து இப்ப உள்ள டைரக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் போட்டியான்னு இல்ல. நானும் ஆமா வரேன் பாரு தேவையில்ல. வர்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படி எடுத்துப்பாங்க. நானும் நீங்க வரேன் பாரு. நார்மலா வந்தாலும் அப்படி எடுத்துப்பாங்க. ஆமா. ஆமா, ஆமா. பாரு என்கிட்ட இருக்க அருமையான கதைகள்லாம் இருக்கு. நிஜமாவே இருக்கு. நான் சும்மா இருக்கிற நேரத்துல நோட் பண்ணி வச்ச கதைகள்லாம் அற்புதமான கதைகளா இருக்கு. சார் அது அது நேச்சர் போதும் சார். கதை தான் சார் இப்ப எழுத மாட்டேங்கிறாங்க யாரும். நீங்க அது இப்ப ஆமாமா. இப்ப பாகுபலிலாம் அந்த எழுதுறாரு. ஆ. அவங்க அந்த ராஜமௌலியோட அப்பா. ஆமாமா. அவரு ஆமா. கதை தான் எழுதி குடுக்குறாரு. வேற ஒண்ணும் பண்றதில்ல. ஆமா. இவங்க டைரக்ஷன் தான் ஆமாமா. பண்றாங்க. அது எங்க போதுமே. அத சார் குடுத்துருக்கு சார். எ வெங்கட் பிரபுக்கு என் கதை ஒத்து வராது. ஏன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் கிராமத்துல ஆமா. எங்களுக்கு தெரிஞ்ச சூழ்நிலையில என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுப்போம். அது அவர்களுக்கு ம்ஹ்ம். தெரியாதனால பழக்கப்படாதனால முடியல. அவங்க வந்து சிட்டில வந்து எங்க தெருவுல கிரிக்கெட் விளையாடுறதான். அதனால தான் சென்னை 6/28ன்னு ஒரு படம் எடுத்தான். அது எங்க ம். தெருவுல விளையாண்ட கதை தான் அந்த கதை அந்த படம். ஆமாமா. ம். அந்த மாரி அவங்கவங்க அனுபவத்துல வர்றது தான் அந்த கதையா வரும்போது நல்லாருக்கும். ஆமா. ஆமாமாமா. ஆமா, சார் ஆமா. இந்த மாரி சார் எத்தனையோ படத்துக்கு ராஜா சாருக்கு சிச்சுவேஷன் புரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆ, நீங்க இப்ப பக்கத்திலேயே வேற இருப்பீங்க வேற. ஆ, இப்ப ஆ, நீங்க படம் எடுக்கும்போது, "இந்தா ஆ, நான் தரேன் சிச்சுவேஷன். இதுக்கு எனக்கு ம், எனக்கு இப்படிதான் வேணும். எனக்கு இப்படிதான் ஆ. ஆர்கெஸ்ட்ரேஷன் வேணும்னு" சொல்லி ஆடலாம் பிடிச்சிருக்கீங்களா? அவர்ட்ட சொல்லவே முடியாது. யாரும் சொல்ல முடியாது சார். சிச்சுவேஷன் சொல்லி பேசாம ஃபர்ஸ்ட் அவர் வந்து சிம்பனி ஸ்டைல்ல ஆர்கனைசேஷன் பண்ணது "ஏதோ மோகம் ஏதோ தாகம்." ம். வாவ்! சூப்பர்ப் சாங். ஃபர்ஸ்ட் பிக்சர்லாம் கேட்டுக்கங்க. அதுக்கு நான் என்னென்னமோ ஐடியா பண்ணேன். ஆனா வந்து அத எடுக்க முடியல. அது கிராபிக்ஸ்ல எடுக்க வேண்டியது. அத ஃபுல்லா ம். பிளாக் அண்ட் ஒயிட்ல படத்த ஆரம்பிச்சு, ஆமா. மேல இருந்து கலர் வர்ற மாரி பண்ணணும்னு சொல்லிலாம் ஐடியா பண்ணிருந்தேன். ஒவ்வொரு ம். லேயரா வந்து இங்க இங்க கலர் உற்பத்தி ஆகி கடைசியில கலர்ஃபுல்லா வரணும். அப்படிங்கிற மாரிலாம் அந்த பேக்கிரவுண்டுக்கு ஐடியா பண்ணிருந்தேன். ஆனா அந்த நேரத்துல இங்க வந்து எடுக்கறதுக்கு வசதி இல்ல நம்ம ஊர்ல. திங்கிங் நல்லா ம். வரும். ஆமா. நல்லாவே ம். வரும். இப்ப கூட ஒரு கதை வச்சிருக்கேன். ஃபாரின்ல போய் கிராமத்து ஆட்கள் 2 பேரு மாட்டிக்கிட்டு எடுக்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. அது வேணா நீங்க வந்து இன்னும் புரொடியூஸ் பண்ணா நான் வந்து அத அங்கேயே வந்து எடுத்து குடுத்துர்றேன் நான். உங்க தயாரிப்பு முதல்ல நீங்க ஒரு படம் தயாரிங்களேன். நான் கூட்டு வரேன். சாய் பல்லவி, அப்ப இவரு நம்ம நெறைய இருக்காங்க ஆர்டிஸ்ட் இந்த மாரி. சத்யராஜ் எடுத்துருவோம். சொல்லிட்டு இருந்தேன். இப்படி நம்ம இப்படி உங்க ஒரு உங்க கதை பையன் சொல்ற மாரி தான். எவ்வளவோ பண்ணியாச்சு. இத செய்ய இத மாட்டோம். பண்ண மாட்டோம்.
சந்தோஷம் சார், சந்தோஷம். தமிழ்நாட்டுல இப்ப நீங்க தமிழ்நாட சுத்தி தான் நிறைய எடுத்திருப்பீங்க. அதுல ஃபேவரட் லொகேஷன் எதா இருக்கா? சும்மா உங்க சைடுல இருந்து கேட்கறதுக்காக. உங்களுக்கு இருக்கு சார். ஃபேவரட் லொகேஷன். கோபிச்செட்டிப்பாளையம் எங்க ஊரு தேனி. ஆ. தேனி பக்கத்துல இருக்கக்கூடிய கம்பம் பக்கத்துல எங்க லோவர் கேம்ப்ல எங்க அம்மா இருக்கிற இடத்துல. அந்த இடம்லாம் ம். ரொம்ப அழகான இடம். ரொம்ப அதெல்லாம் எடுத்திருக்கேன். படத்துல எடுத்திருக்கேன். அந்த ம். கம்பம் பள்ளத்தாக்கு, எங்க பக்கத்துல தேனி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வயலு, ஆறு அதெல்லாம் ம். சேர்ந்து வரும். ம். எங்க பக்கத்துல. ம். அவங்கவங்களுக்கு அவங்கவங்க பக்கத்துல தான் கதை வரும் சார். பாக்யராஜ் ம். எடுத்தாருன்னா ஆமா. கோயம்புத்தூரு. அதனால அவருக்கு கோயம்புத்தூர். ஆமா. லொகேஷன்லாம் ம். கோயம்புத்தூர்ல நடந்த மாரி தான் அவருக்கு தெரியும். அவங்க கடத்தெரு தான் அவருக்கு ஞாபகம் வரும். நாங்க கரெக்ட். எடுக்கும்போது எங்க ஊர் கடத்தெரு தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். அது மாரி எங்களுக்கு பிடிச்சது எங்க பக்கத்துல உள்ள இடங்கள் தான் சார். உலகம் ஃபுல்லா டிராவலும் பண்ணியிருக்கீங்க படத்துல. ஆமாங்க. ஸோ ஐ ஆமா, மீன் படத்துக்காகவும் மியூசிக்காகவுமே நீங்க எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஆமா, அப்படி ஆமா. பிடிச்ச ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச ஊர்? சும்மா உங்க பத்தி இன்ஃபர்மேஷன். எ எ எல்லாமே இருக்கு சார். எல்லாமே நெறைய இருக்கு. நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் ஆ சூப்பர். எல்லா இடமும் இருக்குது. லண்டன், பாரிஸ், டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், மேல வந்து ஓஸ்லோ. நார்வேல ம்ஹ்ம். மேல மேல உலகத்து டாப்ல இருக்கும்ல. ம ஆமா. ம நான் ப போனதில்ல. 15 நாள் 15 நாள் வந்து இருட்டு, 15 நாள் ஆமாமாமா. வெளிச்சம். ம்ஹ்ம். வாவ்! அப்ப நாங்க இருட்டுல தான் போயிட்டோம். இருட்டுங்கிறது என்னன்றீங்க, நைட் வந்து 1 மணிக்கு கொஞ்சம் அந்த ஈவினிங் டைம் மாரி மாறும். ம். கொஞ்சம் வாவ்! ஒரு 1 மணி நேரத்துல மறுபடியும் விடிஞ்சிரும். அவ்வளவுதான். ரொம்ப வாவ்! அருமையான அனுபவங்கள். அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாரி எல்லா ம். இடங்கள்லயும் நைல் நதியில போய் பார்த்தது. எல்லாமே ரொம்ப அருமையான அனுபவங்கள். பாரிஸ்ல இன்னும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. கனடால கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க வாங்கன்னு. என்ன மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க. இங்க ஜாக்கி சான் கூப்பிட்டாங்கன்ற மாரி எல்லா ம். இடங்கள்ல இருந்து அழைப்பு வந்துட்டு தான் இருக்கு. இனிப்போற ரெஸ்ட்டுக்கு தான் போணும். போயிட்டு அவங்க குடும்பத்தோட அப்படி ஜாலியா இருந்துட்டு வரணும். நாயகரெல்லாம் பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப. ஆ. பார்த்த இடங்கள்லாம் அற்புதமான இடங்கள். ஆ அது அந்த இடத்துல நடந்த கச்சேரி நாங்க போனா பாடிட்டு தான் இருப்போம். நாயகரெல்லாம் போய் சூப்பர். அப்படி போட்டு அப்படி பாட்டெல்லாம் பாடிட்டு ஜம்முன்னு அந்த மாரிலாம் போயிட்டுருக்கோம். ஆமா. சந்தோஷம், சந்தோஷம் சார். எல்லா சந்தோஷங்களும் வாழ்க்கையில கிடைச்சிருக்கு. அதே பெரிய விஷயம். இப்ப டைரக்ஷன்ல உங்களுக்கு முன்னோடின்னு யாராவது இருக்காங்களா? இப்ப லிரிக்ஸ்க்கு கண்ணதாசன் சார்ன்னு சொல்ற மாரி, டைரக்ஷனுக்கு பாரதிராஜா, உங்களுக்கு பாரதிராஜா, பாரதிராஜா பாரதிராஜா தான். தான். சூப்பர். பாரதிராஜா ம். தான். அவர் தானே வில்லேஜ் எடுக்குறாரு நெறையா. அதனால ஆமா. அவர ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவருடைய கைடன்ஸ்ல தான் அந்த படமெல்லாம் எடுக்குறது. எங்க ம்ஹ்ம். 16 வயதிலேயே எங்க ஊர்ல இருக்கிற கேரக்டர் வச்சு அவர் பண்ண கதை சார். எங்க ஊர்ல ஆமாமா. சப்பானின்னு ம். ஒருத்தன் தான். அவன் ஆ. அவன் அவன் சப்பானி சப்பானி தான் அந்த இதுல வந்தது. ம். கமல் ஆக்ட் பண்ண அந்த கேரக்டர். அந்த மாரி. ம். இந்த மாரியப்பன் அவர் பேரு. இதுல வந்து சப்பானின்னு மாத்துனாங்க. அதுக்கப்புறம் யா. அது மாரி ஊர்ல நடந்த சம்பவங்கள் தான் கதையா வரும் சார். நம்ம நைஸ், வாழ்க்கையின் நைஸ். அனுபவங்களே கதையா எடுத்தோம்னா ரொம்ப நல்லாருக்கும். நீங்க பாருங்களேன், நீங்க வந்து காலேஜ்ல படிக்கிற நேரத்துல சைட் அடிச்ச பொண்ணு ஒண்ணு. அது வேற பொண்ணு. அந்த பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணல. அந்த பொண்ணு லவ் லெட்டர் குடுத்து அவங்களுக்கு சுத்துனதோட சரி, பார்ட்டிக்கு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டதோட சரி, அந்த பொண்ண விட்டுட்டீங்க. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. எப்படி வாழ்க்கை போகுது? அதே மாரி தான் சார் எல்லாருக்கும். என்ன சார் ஆமா. மழுப்புறீங்க? என்ன மழுப்புறீங்க ஆமா. நீங்க? ஆ காலேஜ்ல வராத உறவுகளா உங்களுக்கு? அப்படி ம். அப்படி பார்த்திருப்பீங்க, நல்லா பார்த்திருப்பீங்க, இல்ல சுமாரா பார்த்திருப்பீங்க, இல்ல ரொம்ப ஆழமா பார்த்திருப்பீங்க. அது மாரி தான் எல்லாருமே. எல்லாருமே அப்படிதான். ஆமா. சொல்ல மாட்டோம் அவ்வளவுதான். வேற ஆமா. என்ன அதான். பண்றது? இப்போ நீங்களும் ராஜா சாரும் சில 1, 2 எனக்கு தோன்றதெல்லாம் நான் கேட்டுர்றேன். ராஜா சாரும் நீங்களும் சின்ன வயசுல கிண்டலாலாம் பேர் வச்சுலாம் கூப்பிடுறது அதெல்லாம் இருக்கா? இருக்கு அதெல்லாம் டேய்! சொல்லக்கூடாது சார். நான் இருந்தா ஓகே. எனக்கு அது போதும். சொல்லக்கூடாது. நாங்க யோசிக்கிறத யோசிக்கிறோம். ஆமா, ஆமாமா. பாரதிராஜாவுக்கு பெயர் வச்சிருக்கிறோம். இளையராஜாவுக்கு பெயர் வச்சிருக்கிறோம். எனக்கு பெயர் வச்சிருக்காங்க. அது மாரி நெறைய ம். இருக்கு. எனக்கு ஒன்றரை ம். கண்ணாம்பாங்க. அப்பப்போ எனக்கு கண்ணு கொஞ்சம் மாறிடும். அதனால "ஏய் ஒன்றரை கண்ணா" அப்படிம்பாங்க. அது மாரி அவங்க பேசுனதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பத்தி ஆமா. என்ன வேணாலும் சொல்லலாம். ஆமாமா. அது மாரி உண்டு சார். அதே எல்லார் வாழ்க்கையில நடந்தது தான் எங்க வாழ்க்கையில. நாங்க ஆமாமா. ஒண்ணும் புதுசா இல்ல. எல்லார் வாழ்க்கையில நடந்தது தான் எங்களுக்கு வரும். பட் நீங்க சொல்றீங்க சார். அது கரெக்ட்டு. அது எங்க சிலதெல்லாம் வந்து அத ரியலைஸ் பண்ண முடியல எங்களால. ஏன்னா நீங்க செஞ்ச விஷயங்கள் அதனால அது முன்னாடி வந்துடுது. நீங்க தான் ஆமாமா. நான் உங்கள பக்கத்துல உட்காத்தி வச்சு பேசினா கூட, நீங்க பண்ண விஷயங்கள் தான் எங்க கண்ணு முன்னாடி வருது. நான் ஆமாமா. உங்களையே பார்த்தாலும் எங்களுக்கு அதான் சொல்றேன். அதுதான் கிரியேஷன். அதுதான் அந்த மேஜிக் தான் நீங்க எல்லாம் பண்றீங்க. ஆமா இப்போ சார். இப்ப நான் இன்னும் இத்தன செஞ்சிருக்கீங்க சார். எத்தனையோ செஞ்சுட்டீங்க. அ இதுக்கு மேலே ஏதாவது ஆசைன்னு 1, 2 மனுஷனா இருந்தா இருக்கும் ஸ்டில். ஏன்னா அதான் மனுஷன் நான் நம்புறது அப்படிதான். ஆ. ஒருத்தன் லைட்ட கண்டுபிடிச்சா வேற ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு யோசிப்பான். அத இன்னொன்னு கண்டுபிடிச்சா இன்னொன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிப்பான். அந்த மாரி நான் ஒண்ணும் நீங்க இல்ல சார். நான் உண்மைய சொல்றேன், உண்மைய சொல்றேன். எனக்கு எந்தவித வாழ்க்கையில எந்த இது எதிர்பார்ப்பும் இல்ல.
ஏன்னா எப்படி குட். கிங் மாரி வாழணுமோ வந்தாச்சு. இப்பவும் நல்லபடியா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால பியூட்டிஃபுல். இதுக்கு மேல நான் வந்து போணும். இதுக்கு மேல பெரிய அரண்மனையில வாழணும். அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் இல்ல. அமைதியா ஒரு இடத்துல இனிமேலு வயசாகி போச்சு. 77 வயசாகுது எனக்கு. 77 ஆகுது. எஸ். இந்த டிசம்பர் 8 வந்துச்சுன்னா 78 என்ட்ரி ஆகுறேன். அண்ணன விட 4 வயசு கம்மி நான். அண்ணன் வயச நீங்க பார்க்கும்போது ஆமாமா. 4 வயசு கம்மி பண்ணீங்கன்னா என்னோட வயசு. கரெக்ட், இதுல கரெக்ட். என்ன ஆமா. ஆசை வரப்போகுது? இப்பல்லாம் வந்து வ ம். வ ப நல்லா வாழ்றவங்கள பார்த்து சந்தோஷமா நம்ம இருக்கணுமே தவிர, நம்ம இப்படி வாழணுங்கிறதெல்லாம் நினைக்கக்கூடாது. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரிங்க்ஸ்ல அதிகமா இல்லாத ஆளு நான் தான். ஆமா. நீங்கலாம் ம். வந்து பார்ட்டிக்கலாம் சரியா வராது. நீங்க விட்டுருங்க அப்படிம்பாங்க. நான் ஆமாமா. ம். நான் வந்து அந்த அந்த விவகாரங்களோ, மற்ற விவகாரங்களோ எதுவுமே சினிமால பார்த்தீங்கன்னா, ஒரு உத்தமமான புருஷன் அப்படின்னா கங்கை அமரன் சொல்லலாம். கங்கை எல்லாமே சார். இல்ல டைம் இல்ல. அது இல்லாம பேர கெடுத்துக்கிறதுக்கு விரும்புறதில்ல. ஆசை வராம இல்ல, அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு நெனைப்பு வராம இல்ல. ஆனா அத கரெக்ட். ம். அப்ரோச் பண்றதுக்கு மைண்ட் வராது. ஐய்யய்யோ! வேணாம், வேணாம் தப்பா எடுத்துக்குவாங்க நம்மள. ம். அப்படிங்கிற மாரிலாம் வச்சுட்டு, அது வந்து என்ன எங்கள எல்லாம் காப்பாத்துது. சரி அந்த மாரி அ எண்ணங்கள் அ வந்து நம்ம அ அதுக்கு தான் இதுவரைக்கும் ஒரு கேள்வியே. இமேஜ்ல ஆமா. நம்ம ஒரு ஏன்னா இமேஜ்ல இதெல்லாம் இருந்திருக்கோம். இதெல்லாம் சொல்லணும் சார். சொல்லி ஆமா, மக்களுக்கு தெரியணும். ஏன்னா, ஒரு நாள் ஃபேம்லயே சுத்திட்டு இருக்கிற ஜெனரேஷனா மாறி போயிட்டோம் இப்போ. ஆமாமா, ஆமா. இதெல்லாம் நீங்கலாம் போய் பாடத்த கத்துக்கங்க. நீங்க தமாஷா நெறைய விஷயங்கள் சொன்னாலும், அதுல உள்குத்து எத்தன இருக்குன்னு உலகத்துக்கு அது தெரியும். அது உங்களுக்கு அதாங்க அதான். தெரிஞ்சவங்களுக்காவது தெரியும். உங்களுக்கு ஆசை இல்லாம போலாம். எனக்கு ஒரு அ ஆசை. எனக்கு மட்டும் இல்ல. ஏகப்பட்ட பேருக்கு ஒரு ஆசை. மறுபடியும் நீங்களும் ராஜா சாரும் சேர்ந்து பாட்டு வரணும். வர வைக்கிற வரும் மாரி சார். ஒண்ணு பண்ணுங்க. வருது சார், வருது சார். வரும் சார். வந்தே கூடிய விரைவில தீரணும். வரும் சார். எல்லாம் இது இது கண்டிப்பா. மட்டும் தான் எங்களால முடிஞ்ச ஒரே ஆர்டர் இதுதான். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா நடக்கும். நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கும். இ அது நடந்தே தீரணும். அது ஆமா. உங்களுக்காக இல்ல, எங்களுக்காக நாங்க கேட்குறோம். அந்த நடந்துரும், அந்த நடந்துரும். மேஜிக்க நாங்க திருப்பி கேட்கணும் சார். அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்துருங்க. கண்டிப்பா, இவங்கெல்லாம் கண்டிப்பா. ரொம்ப நாளா குப்பையில இருக்கோம். அது கொஞ்சம் கெளறி தான் ஆகணும். வேற வழி இல்ல இப்போ. வந்துரும் சார், இருக்கிற வந்துரும் சார். வரைக்கும் டோன்ட் வரி. கெளறிட்டு போங்க. இப்ப கடைசி சார். இவ்ளோ ஆ. கேட்டுட்டு எஸ்பிபி சார பத்தி கேட்கலன்னா, அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு விஜய் மாரி தான் நான் சொல்லிப்பேன். எப்படி சார் இப்படி ஒரு பாண்டிங் உங்க 2 பேருக்குள்ளயும்? இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்தா, ஷோஸ்லாம் பார்த்தா, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் பொறாமப்படுற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த குழந்தையே நான் தான் ஒரு படத்துல வருமே, அந்த மாரி ஆமாமா. 2 பேரும் மாறுன ஷோஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த காஃபி வித் அனு உங்க 2 பேருக்காக மட்டுமே நான் ஒரு 10, 20 வாட்டியாவது பார்த்துருப்பேன். 2 ஆமாமா. 2 பண்ற அடிச்ச ஜாலியா லூட்டி. இருக்கும். பட் மறக்க எஸ்பிபி முடியாது. ஏன்னா, பத்தி கொஞ்சம் இல்ல, எவ்வளோ வேணாலும் சொல்லுங்க சார். அவருடைய பத்தாது. ஆரம்ப காலத்துல நெருங்கி பழக்கம் இல்ல. ஆனா வந்து நாங்க மியூசிக் பார்ட்டி ஆனதுக்கப்புறம் அவர்ட்ட போய் மியூசிஷியனா சேரணுன்ற மாரி வாழ்க்கை பிரச்சனை இருக்கிறதுனால, அது நமக்கு ம். உதவும் அப்படின்றதுனால, மியூசிக் பண்றதுக்கு முதல்ல போய் அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு பல லைட் மியூசிக்லாம் வாசிச்சுட்டு இருந்தோம். அப்ப பாலுகிட்ட சேரணும்னோனே, பாலுட்ட போய் பாலுவ அண்ணா பார்த்துருக்காங்க. ஜி.கே. வெங்கடேஷ் அந்த மியூசிக்லாம் பார்த்துருக்காங்க. அத வச்சு நானும் இப்ப வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கு. பாவல பிரதர்ஸ்ன்னு சொல்லி நாங்க வச்சிருக்கோம். அப்படின்னோனே, சரி வாங்க வீட்டுக்கு ஒரு தடவ வாங்கன்னா, அப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. சாவித்திரிய கல்யாணம் பண்ணிருக்கான். திருட்டு கல்யாணம். பண்ணிட்டு வந்து ஒளிஞ்சு உட்காந்துருக்கான். அப்ப அங்க போயிட்டு அண்ணா வாச்சாங்க. நான் வந்து பெல்லோஸ் தள்ளிட்டு இருந்தேன். அவரு லாரஸ் தீம் வாச்சாரு. லா தா ரா ரா லா ரா ம். ரா 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 2 கையிலயும் வாச்சாரு. ஃபுல் கார்ட்ஸோட. ம். அதுலயே மயங்கிட்டான். மயங்கிட்டு என்ன மத்த பாட்டுலாம் எல்லா பாட்டும் நாங்க ம். ரெடி. எந்த பாட்டு நீ கிட்ட லிஸ்ட் குடுக்குறியோ ரெடின்னா. ஆ. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு சேர்ந்து அவரு அவரு எங்க பிடிக்குள்ள வந்தார். நாங்க அவர் பிடிக்குள் போனோம். 2 பேரும் இடைபிரியாத நண்பர்களா ஒருத்தர் அவருடைய ரகசியம் எல்லாம் ஃபுல்லா எனக்கு தெரியும். இப்ப அவன் இருந்தாருன்னா சொல்லிடுவேன். அந்த அந்த அது ஞாபகம் இருக்காடா? இது ஞாபகம் இருக்காடான்னு சொல்லி, "ஏய் அதெல்லாம் பேசாத" அப்படின்ருவான். அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லா மனுஷன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் சார். அந்த மாரி இருந்தோம். அந்த மாரி தான் இருக்கோம். எந்த நேரத்திலயும் காலையில குட் மார்னிங் வரும். "என்னடா பண்ற? இன்னைக்கு என்ன வேலை?" அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். "இன்னைக்கு இல்லடா, இன்னைக்கு பிரைவேட் சாங்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஜெபம்க்காக" அப்படிம்பான். ம்ஹ்ம். பாடல்கள் குறைஞ்ச நேரத்தில எங்களுடைய நட்பு ரொம்ப ஃபோன்ல அதிகமா தொடரும். வீட்டுக்கு போனேன்னா, சாவித்திரி சாப்பிடாம விடாது. வந்துட்டு "அண்ணா சாப்பிட்டு போங்கண்ணா" சொல்லிட்டு சாப்பாடு போடுவோம். எல்லாம் அந்த குடும்பமே. சைலஜா சரி, ப ப சரண் சரி, பல்லவி சரி, எல்லாருமே அந்த குடும்பத்தில நானும் ஒருத்தன் மாரி தான் இருந்துட்டு இருப்போம். அந்த மாரி. எனக்கு அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முதல்ல எனக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி ம். "அமர் இந்த மாரி நான் ஒரு சின்ன செக்கப்க்காக போறேன்டா. உடம்பு கொஞ்சம் சரியில்ல. போய் இல்ல ரெயின்ல நனைஞ்சுட்டேன் ஹைதராபாத்ல. ஏன்டா இப்படி சுத்திட்டே திரிறன்னோனே, "இப்ப வேலை என்ன சுத்தத்த தானடா செய்யணும்" அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு வந்துட்டு தான் கரெக்ட்டா ஒரு 4 நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாத. நான் வந்து நானே ஃபோன் பண்றேன் சரியானதுக்கப்புறம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஒண்ணும் சீரியஸ் கிடையாது. நீ எல்லாம் தப்பா எடுத்துக்காத. நீ நல்லா இருக்க. நீ வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே தான் தெரியும் அவருக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னோனே எனக்கு மனசு தாங்கல.
தாங்கலன்னோனே சரணுக்கு ஃபோன் பண்றேன். "அங்கிள் நீங்க வரக்கூடாது அங்கிள். அவர் எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்களே இளையராஜா வரக்கூடாது. உங்கள பார்த்தா எமோஷனலா ரொம்ப ஜாஸ்தியாயிடும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ம். ம். அப்படின்னோனே சரின்ட்டு விட்டுட்டு அப்ப நான் இதுல அனுப்புறேன் பாருங்க Facebookல ஃபேஸ் டைம்ல போய் ஆமா. அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனேன். அதுல "ஏய் என்னடா படுத்துட்டே திரிற இந்த நேரம் பார்த்தாலும்." இப்படித்தான் பேசுவேன். சீரியஸ்ன்னு தெரியும். "என்னடா படுத்துட்டே திரிற நீ. ஒரு பாட்டு ச்ச. பாடணுமா? இந்த மாரிலாம் போ போ உட்கார்ந்து பாடு." சிரிச்சான். நான் ஆனா பதில் சொல்ல முடியல. இந்த மாரி ம். தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் லாஸ்ட் மினிட் சார் அவர் வந்து இப்ப போறாரு. இன்னும் 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல போறாருன்றபோது டாக்டர் எல்லாம் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னோனே, அங்க எல்லாம் இருக்காங்க. அலவுட் இல்ல. ஆனா வந்து ம். சரண், சாவித்திரி, பல்லவி, சைலஜா இது கூட நிக்கிறது பிரபு, வெங்கட் பிரபு நிக்கிறான். ஓ! வெங்கட் பிரபு சேர்த்து கூட்டிட்டு கடைசியில அவர் உயிர் போகும்போது பக்கத்துல நின்னது, தேம்பி அழுதது இவங்க தான். அடே! நானும் அழுதுட்டே பிரபுட்ட பார்த்தேன்டா, நான் வர முடியலன்னு உன்ன கூட்டுருக்கேன்டா என் சார்பா ம். அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். அந்த ம். அந்த பாடிய பார்த்தா என்னால தாங்க முடியல. அவரு உடம்பு சரியில்லாம சீரியஸ்ன்னு சொன்ன உடனே நான் 3 நாளா சாப்பிடல சார். சாப்பிட முடியல. சாப்பிடாம தான் தூக்கத்துல தான் இருந்தேன். ம். அதே சார் மாரி அவர் நாங்க மறைஞ்சு நான் எடுத்துட்டு போனோனே நங்களாலே முடியலன்னா, நீங்கலாம் காலத்துக்கு ஆமா அவரு ரொம்ப கூடயே என்ன பந்தத்துல வாழ்ந்திருக்கீங்க. ஸோ 3 நாளா சாப்பிடல. அதுக்கப்புறமேல அந்த பாடிய எடுத்துட்டு போறாங்க. நான் போய் பாடிய பார்க்க முடியல. ஏன்னா பார்த்தேன்னா நான் அப்பவே ஜுரத்துல தான் இருந்தேன். அது அவர் போன நேரத்துல. அது மறுபடியும் ம். இன்னும் ஜாஸ்தி ஆயிடுமேன்றனால நான் அங்க போக முடியல, இல்ல அப்போ பார்க்கல. வேற வழி அதுக்கப்புறம் தான் கோவிட் மாரி வந்து கழுத்தரிச்சிடுச்சே எல்லாரையும். எங்க ஐயய்யோ! போகும்? ரொம்ப என் ஒய்ஃபும் அதுல தான் பண்ணா சார். என் ஐ நோ ஒய்ஃபும் தெரியும் அந்த சார். ஆமா. தெரியும். ஆமாமா. அது மாரி ஒரு கொடுமையான இது பாலுவ இழந்தது வந்து நமக்கு நட்புக்கு மட்டுமல்ல, இந்த இசை உலகத்துக்கு பெரிய இழப்பு. ஏன்னா இன்னும் நெறைய சாங்ஸ்ல அவருடைய குரல்கள கேட்டு மகிழ்ந்திருக்கோம். அருமையான பாட்டுகள்லாம். சில பாடல கேட்டு இதெல்லாம் பாலு பாடுனா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். ம். ஒரே விளையாட்டு தான் சார். சந்தோஷமா இருக்கும். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சார். ஸோ எனக்கு 5 பேர் தான். 5 பேர் தான். ஐ மீன் ம். லைஃப்ல ஐ மீன் சினிமாவ கேட்டு தான் எல்லாரும் வளர்ந்துருக்கோம். என்ன சொன்னாலும் சினிமான்ற பாதிப்பு இல்லாம எல்லாரும் வளர முடியாது. நம்ம மாரி ஆட்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது. ஆமாங்க, ஆமா. நீங்க, ராஜா சார், எஸ்பிபி சார், ஜானகி அம்மா, ரோமன் சார். இவ்வளோதான். எனக்கு இந்த அந்த 5 பேர் தான் எனக்கு என்னோட லைஃப்ல இவங்கள சுத்தி தான் இருந்திருக்கு. கிரியேட்டிவ் மியூசிக் சைட்ல. ஸோ உங்கள உங்களையும் ராஜா சாரையும் பார்த்துட்டேன். ரஹ்மான் சார எனக்கு நல்லா ஃபேனா நல்லாவே தெரியும். ரஹ்மான் சார் கூட நல்லா பழகுற வாய்ப்பு அவர் குடுத்துருக்காரு. 10 வருஷமா 15 வருஷமா அவர பார்த்துட்டுருக்கேன். எஸ்பிபி ஆ, சார வந்து பார்க்கணும்னு ஒரே அவருக்கு 50த் வந்தார்ல. ஆ. 50த் 50 இயர்ஸ் ஆஃப் இதில சரண் கூட்டிட்டு வரும்போது வேர்ல்ட் டூர் அடிக்கும்போது நியூ ஜெர்சில நான் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் அந்த ப்ராசஸ். நான் டிக்கெட்லாம் வேற கிழிச்சு குடுத்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஓ! ஓ! அதுல அந்த அந்த ஈவென்ட்ல ஒரு குழந்தைங்கலாம் பாடுற மாரி ஒரு காம்படிஷன் வச்சாங்க. என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணா அப்ப பாடி. ஓ! வெரி அப்போ குட், வெரி குட். பாலு சார் கையில பாலு சார் அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் எஸ்பி சைலஜா மேம் கிட்ட வாங்கும்போது எனக்கு அதான் அது ஒரு சைக்கிள். அதுதான் என்ன வெரி குட். பெரிய எஸ்பி விஷயம். சார் அந்த பார்த்துட்டோம். அவர் கூட நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். என் பொண்ணும் பிரைஸ் வாங்கிட்டா. முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இதுக்கு மேல நான் என்ன கேட்கறதுன்ற மாரி ஒரு நல்லது ஒரு சார், லைஃப் நல்லது ஆச்சு சார், எனக்கு நல்லது அது. சார், நல்லது சார். ஸோ சகலகலா வல்லவன்னு தமிழ் சினிமால கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. இப்போ ஆ, கமல், டிஆர், பாக்யராஜ்னு சில பேர தான் சொல்லலாம். அதுல ஆ, நீங்கள் ஈசிலி ஒன் ஆஃப் த சகலகலா வல்லவன். அதுல டவுட்டே கிடையாது. ஆ. என்னதான் நீங்க செய்யல. இப்ப அதான் முன்னாடி சொன்ன மாரி லிரிசிஸ்ட், மியூசிக் டைரக்டர், பிளேபேக் சிங்கர், டைரக்டர், ஸ்கிரீன் ரைட்டர், எத்தனையோ ஷோஸுக்கு ஹோஸ்ட். இதுல இதுல அதுல இப்போ லேட்டஸ்ட்டா ஆக்டர் வேற. ஏன் சார் ஆக்டிங்க மட்டும் இத்தன நாள் தள்ளி போட்டுருக்கீங்க? இப்ப செய்ற ஒரு ப்ராஜெக்ட்ஸ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. மக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சா நல்லது. இல்ல ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல வர்றது ரஜினி படத்துக்கு அப்புறம் தான் தியேட்டர் கிடைக்கும். அந்த படம் இப்ப ரெடியா ஓகே, இருக்கு. ஓகே. இன்னும் நேம் வைக்கல. வச்சு ம். நல்லா இருக்கும். ஒரு ஒரு கிராமத்து கதை. இப்ப அது பேர் பிடிக்குமா உங்களுக்கு? நீங்கலாம் மாடர்னா வாழக்கூடிய அமெரிக்காவுல இருக்கிறீங்க. உங்களுக்கு கிராமம் பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது எனக்கு. ஆமா. கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா மாரி நான் நடிச்சிருக்கேன். நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா நான் தாத்தா தானே. இத்தன பேரன் பேத்திகள்லாம் இருக்காங்க. அதனால அது ம். அவங்களுக்கு வாழ்க்கையில படுற கஷ்டம், அத வந்து கமர்ஷியலா எப்படி ஒரு தீம்ல கொண்டு போணுமோ, அந்த மாரி எடுத்துருக்காங்க படம். டப்பிங் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. இளையராஜா மியூசிக்காக வெயிட்டிங், ரீ ரெக்கார்டிங்காக. முடிஞ்சதுன்னா படத்த வாவ்! ஃபுல்லா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் அங்க அங்க ரிலீஸ் ஆகும்போது நீங்க பார்த்துட்டு, நெறைய ஒரு 10 தரம் பாருங்க. எங்களுக்கு இப்போ வசூல் வரணும்ல. தெரிஞ்சவங்கலாம் அனுப்புங்க. அந்த படத்துக்கு அனுப்புங்க. அந்த படத்த ம். வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்க கடமையில அமெரிக்க மக்களின் தமிழ் மக்களின் கையில இருக்கு. அதை நீங்க சொல்லி அவங்கள வந்து வர சொல்லுங்க. என்ன ஒரு பெரிய நடிகன் ஆக்குங்க. அப்புறமேலு இந்த வெளிநாட்டுக்கு ஒரு கிராமத்தான் போனான்னு சொல்லி ஒரு கதை இருக்குல்ல. அந்த கதைய உங்களுடைய அது புரொடக்ஷன்ல எடுத்துருவோம். ஆமா. சாய் பல்லவிய மறந்துறாதீங்க. நிச்சயமா, 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 ஆமா. நிச்சயமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அது சம்பந்தமான கதை தான். அது சம்பந்தமான கதை தான். பார்ப்போம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆமா ரொம்ப ஆமா நன்றி ஆமா. சார். இப்ப ரொம்ப நாங்க நன்றி. தான் நீங்க சொன்னீங்க இப்ப அமெரிக்கால தான் நாங்க இருக்கோம். இப்ப நீங்க பாட்டே அதுக்கு எங்களுக்கு ஏத்த மாதிரி தானே போட்டிருக்கீங்க. சொர்க்கமே ஆமா. என்றாலும் அது நம்மூர போல வருமா? அந்த கரெக்ட், கேஸுக்கு தான் கரெக்ட், கரெக்ட். நாங்கெல்லாம். அதனால நாங்க இங்க ஆமா. வெள்ளைக்காரனை ஏமாத்துற மாரி இவங்கள ஆ. ஏமாத்திட்டு அப்புறம் உங்ககிட்ட ஓடி வந்துருவோம். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். எப்போதும் சார் வெல்கம். எப்போதும். எப்ப வேணாலும் கூப்பிடுங்க நீங்க. வர்றேன். வந்து பேசிட்டே இருப்போம். சந்தோஷம் சார். ராஜா சார் எவ்வளோ எவ்வளோ நாங்க இங்க புகழ்ந்து பேசிட்டு இருக்கணும். அது கூட ஆமாமா. ஈக்குவலன்ட்டா நான் நீங்க தப்பிச்சிட்டீங்க. அவ்வளோ ஆனா அத உங்கள புடிச்சுட்டேன் நானு. உங்கள தேங்க் யூ விடுறதா சார். இல்ல தேங்க் யூ நானு. சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நான் எப்போதும் என்னால உங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன். உங்கள் அன்பில் சிக்கிக் கொண்டேன். அவ்வளவுதான். அவ்வளவே தான். நிச்சயமா. நான் நிச்சயமா. அதே தேங்க் யூ மாரி சார். தேங்க் யூ வெங்கட் சார். பிரபுக்கும் என்னோட விஷஸ். அவரும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. விஷ் ஹிம் ஆ. ஆல் தி பெஸ்ட். அவரும் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபாதர் நான் அ அனுப்புவேன். நீங்க பேசணும்னா ஆ அனுப்புவேன். தேங்க் யூ கண்டிப்பா. சார். அதுதான். நான் அவரும் பார்த்துருக்காரு. ஐ மீன் சரண் அன்னைக்கு நம்ம ஷோல பார்க்கும்போதே சொல்லியிருந்தாரு. பார்க்குறோம் ஓ! பார்க்குறோம். நடுவுல வருது ஓ! வருது அப்படின்றாரு. தானா வருதே. ரைட், நம்ம ரைட். பாக்காட்டி கூட வருதுன்றாரு அவரு. ஆமாமா வந்துருது. யாராவது ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆமா பார்த்துட்டேன். ஆமா, ஆமா. நீங்க என்ன ராஜா சார் பார்த்துட்டாரு. எனக்கு வேற என்ன சார் வேணும் இதுக்கு மேல? அது போதும் எனக்கு. அவரு அப்புறம் பார்த்துக்கலாம். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா, அவராலே கண்டிப்பா. ஒரு ஃபோன்ல நான் வந்திருக்கேன். அவரு ஃபோன்ல. அது போதுமே எனக்கு. நீங்க நெக்ஸ்ட் வரும்போது அவர மீட் பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிச்சயமா வாங்க. உங்கள கூட்டிட்டு போய் நான் போய் என்னோட ஃப்ரெண்ட் நீ பார்த்து தான் ஆவணும்னு சொல்லிட்டு உங்கள விட்டுறேன். நீங்க எவ்வளோ பேசுறீங்களோ, என்ன பண்றீங்களோ அது உங்களுடைய சமாச்சாரம். நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உங்கள கூட்டின்னு போறேன். வேற ஆப்ஷனே இல்ல எனக்கு. உங்கள கையோட கூட்டின்னு போயிட்டு தான் அப்புறம் உள்ளயே போறது. அதான் பிளான். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். நிச்சயம் பண்ணலாம். ஓகே. நிச்சயம் பண்ணலாம் சார். கண்டிப்பா. ரொம்ப சார் நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்க எனக்கு. ரொம்ப சந்தோஷம். இது இது வந்து என்னோட காலத்துக்கான ஒரு இது சார். இது பொக்கிஷம் சார் இது. இது தேங்க் யூ அதான் சார். சொல்றேன். தேங்க் யூ இத சார். ரெக்கார்ட் பண்ணி இத கணக்கு பார்த்து யாராலயும் அழிக்க முடியாது. நானா தான் தேங்க் என்ன யூ. தாண்டி தேங்க் யூ யாரும் சார். தொட முடியாது அது. தேங்க் யூ சார். தேங்க்ஸ் தேங்க் சார். யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் தேங்க் யூ. வண்டர்ஃபுல் டைம். தேங்க் அது யூ சார். நான் என்ன என்ன கேள்வியில கேட்டேன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு ஆமா. நான் என்ன உங்க பதில் சொன்னேன்னு எனக்கும் தெரியல. அதான் அதனால மக்களும் என்ன எங்கள ரொம்பலாம் தொல்ல பண்ணாம கேட்டுட்டு போயிடுங்க. நல்லா இருக்கணும். நல்லா அமையும். குற்றம் சந்தோஷம் குறை சார். ரொம்ப இருக்கிறதோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆமா. குறை இருந்தா திருப்பி அந்த குறைய தீர்த்துட்டு இன்னொரு வீடியோ பண்ணி விடுறோம். ஆமாமா. இத பத்தி அபிப்பிராயங்கள நீங்க சொல்லுங்க. அப்பதான் பார்க்குறவங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத அடுத்த பதிலா கேள்வியா இருக்க பிறகு அது தொடரும். நிச்சயமா. தேங்க் யூ தேங்க் யூ சார். சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். உங்க பாத நமஸ்காரம். தேங்க் யூ சார். பாய். பை சார்.